45, ಸಂಗೀತ 45, ಕೀರ್ತನ 45, ಒಂದು ವಾಕ್ಯ ಓದುವ, ಎರಡನೇ ವಾಕ್ಯ. என் இருதய நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, நான் ராஜாவை குறித்து பாடின கவியையும் சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிற எழுத்தாணி, சௌரியவானே, உமது மகிமையும் உமது மகத்துவமாகிய உம்முடைய பட்டயத்தையும் நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு உம்முடைய அம்பு கூர்மையானவைகள், அவை ராஜாவுடைய சத்துருக்கள் இருதயக்குள் பாயும், ஜனத்தலங்கள் உம்முடைய கீழே விழுவார்கள். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். அதனால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கணும், உம்முடைய ஆனந்த தைலத்தை நான் அபிஷேகம் பண்ணினார். உமது நாயகிக்குள்ளே அரசு குமாரத்திகளும் உண்டு. ராஜஸ்திரிக்கு ஒப்பீடு தங்கம் அணிந்தவனாக வலது பரிசுத்தல் நிற்கிறான். அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். ராஜகுமாரத்தி உள்ளான பூரண மகிமை உள்ளவர், அவள் உடை பொற் சரிகைகளாய் இருக்கிறது. அவர் மகிழ்ச்சியோடு கனிப்போடு வந்து ராஜா அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். எல்லாம் சரி. தலைமுறை என்றென்றைக்கும் சதா காலங்களில் துதிப்பார்களாக. ஆமென். 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 இயேசு நின்று பிரித்திசுத்தாரே. இயேசு உன்னை நேசிக்கிறார். Jesus is coming soon. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். நீ ரெடியா? நீ ரெடியா? ரெடி? அங்கே பாரு, எங்க பாரு, ரெடியா? எங்க போவ? ஆமென். ஏசப்பா ಬನ್ನಿರಿ ಅಂತ ಕರಿಬೇಕಲ್ಲ. ಚೊಲಗ ಬರಲ್ಲ. ಏಸಪ್ಪ ನೀ ಬನ್ನಿರಿ. ಯಾವಾಗ ಬರ್ತೀರಿ? ಯಾವಾಗ ಬರ್ತೀರಿ ಕೇಳ್ರಿ. ಆಂಡವರೇ ನೀವು ವಾಂಗ ಬಂದು ಬೇಡ. ಯಜಮಾನಿ ಇದ್ದಾರೆ, ಇಟ್ಕೋ, ಮದುವೆ ಆಗಿದೆ, ದೂರ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. ಯಾವಾಗ್ರಿ ಬರ್ತೀವಿ ನೀವು? ನಿಮ್ಮ ಹಣ ಆಸ್ತಿ ಬೇಕಾದ್ರೆ ನೀವು ಬಂದ್ಬಿಡು ಸಾಕು. ಅದೇ ರೀತಿ ನೀವು ಏಸಪ್ಪನ ನಾವು ಕರಿಬೇಕು, ವೆಲ್ಕಮ್ ಮಾಡಬೇಕು. ಏಸಪ್ಪ ವೆಲ್ಕಮ್, ನೀವು ಬನ್ನಿರಿ, ಕರೀರಿ. ಏಸಪ್ಪ ವೆಲ್ಕಮ್, நீங்க வாங்க ஆண்டவரே, நீ பண்ணிரி. ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಬನ್ನಿರಿ, ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಬನ್ನಿರಿ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? ಎಲ್ಲ ನಲ್ಲದಿರಾ? ಆಮೆನ್. ಆಂಡವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಪಾರ್. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾನೆ. ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಅನೌನ್ಸ್ಮೆಂಟ್, ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಪ್ರಕಟಣೆ ಇದೆ. ನಾಟ್ಯಕರ್ಮ ನಾಟಕವಿದೆ. ಭಾನುವಾರದ ಸಮಯದಲ್ಲಿ 10 ರಿಂದ 12 ಪರಿಶುದ್ಧ ಆರಾಧನೆ, 10 ರಿಂದ 12 ತನಕ ಪರಿಶುದ್ಧವಾದ ಆರಾಧನೆ ಇರುತ್ತೆ. ಶುಕ್ರವಾರ ಸಮಯದಲ್ಲಿ 10 ರಿಂದ 12 ಉಪವಾಸ ಕೂಟಗಳಿದೆ. ಫ್ರೈಡೆ 10 ರಿಂದ 12 ಮಣಿ ಮಟ್ಟ ಉಪವಾಸ ಕೂಟ இருக்கும். ಯಾರು ಬರೋದಿಲ್ಲ? ಯಾರು ಬರೋದಿಲ್ಲ? ಬಂದ 4 பேர் வருவாங்க, 5 பேர் வருவாங்க. ಬಂದ್ರೆ 4 ಜನ ಅಥವಾ 5 ಜನ ಬರ್ತೀರಾ. ಕಷ್ಟದಿಂದ ಉಪವಾಸ ಕೂಟಕ್ಕೆ ಬರುವಾಗ, ಕಷ್ಟ ಇದ್ರೆ ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಬರ್ತೀರಾ. ಕಷ್ಟ ಮತ್ತು ವರಾದವರಿಗೆ ನೀ ಆಂಡವರು ತೇಡಿ ಆಂಡವರು ಉದವಿ செய்வார். ಕಷ್ಟ ಇರಲಿ ಇಲ್ಲದೆ ಇರಲಿ ದೇವರ ನೋಡಕ್ಕೆ ನಿನಗೆ ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡ್ತಾನೆ. ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ನಲ್ಲಿ ಎಷ್ಟು ಪ್ರೇಯರ್, ಎಷ್ಟು ಪ್ರಾರ್ಥನಾ, ಆರಂಭದಲ್ಲಿ 7 ಪ್ರಾರ್ಥನೆ. ನಮ್ಮ ಆಂಡವರು ತುದಿಗಿರು, ನಾವು ದೇವರನ್ನು ಸ್ತುತಿ ಮಾಡ್ತೇವೆ. ಶುಕ್ರವಾರ வெள்ளிக்கிழமை நாட்களிலே 10 ರಿಂದ 12 ಆರಾಧನೆ. ಶುಕ್ರವಾರ 10 ರಿಂದ 12 ತನಕ ಪರಿಶುದ್ಧ ಆರಾಧನೆ ಇರುತ್ತೆ. ಮಾಸಕ್ಕೆ 1ನೇ ತೇದಿ ಕಾಲೆಯಲ್ಲಿ 6 to 7 ಪ್ರೇಯರ್. ತಿಂಗಳ ಮೊದಲನೇ ದಿವಸದಲ್ಲಿ 6 ರಿಂದ 7 ತನಕ ಪ್ರಾರ್ಥನೆ
ಇರುತ್ತೆ. ಎಷ್ಟು ಜನರ ಆಶೀರ್ವಾದ 1ನೇ ತಾರೀಕು ಬಂದು ವಾಗ್ದಾನ ನನಗೆ ಸಿಕ್ಕಿದೆ, ನನ್ನ ದೇವರು ನನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದ್ದಾರೆ. எவ்வளவு பேருக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குது ஆண்டவருக்குள்ள நம்ம 1ஆம் தேதி வந்திருக்கிறே அப்ப எல்லாம் ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு பரவாயில்ல. நான் ஏதோ கன்னட சொல்ல ஒரு தமிழ் சொல்லிடுறேன், பரவாயில்ல. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா பேசி பேசி எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு, அதனால அது அப்படியே ஓடி வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. சரி, காட் பிளஸ் யூ. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு டெஸ்டிமனி யாருன்னா நீங்க சொல்லலாம். யாராவது டெஸ்டிமனி இದ್ರೆ சாட்சி இದ್ರೆ யாராவது ಹೇಳ್ಬೋದು. உங்களுடைய சாட்சியா இருந்தாங்க நீங்க வந்துட்டு ஏன்னா சுருக்கமா தான் சொல்லணும், நேரம் டைம் இல்லை, கம்யூனிட்டி சர்வீஸ் இருக்கிறதுனால சுருக்கமா யாராவது சொல்லலாம். இல்லையே நாங்க ஓடிட்டோம், இன்னும் வந்துட்டு இன்னும் 4 நாள் ஓடிட்டு இருக்கணும். சாட்சி சொல்ல அதனால சொல்ல முடியல. போன வாரம் எபினேசரோட பர்த்டே. 13 வருஷம் முடித்து 14 வருஷத்தை ஆண்டவர் கூட்டி கொடுத்ததுக்காக கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய திருமணம் ஆகி என்னுடைய 3 பிள்ளைகள் பிறகு வரைக்கும் பையன் இல்லைன்றதுனால அநேக பாடுகளை வாழ்க்கையில நான் அனுபவிச்சேன். திருமண வாழ்க்கையில அது மாத்திரம் இல்ல, சபையை விட்டு விலகியும் இருந்தேன். கத்தோலிக்க திருசபை அங்க போறது கூட எனக்கு நேரம் இல்லை. எல்லா வேலையும் முடிச்சாலும் இந்த 7 மணி பூசி கூட என்னால போக முடியாது. ஒவ்வொரு நாட்களுமே நான் உடம்பு சரியில்லாத ஆயிடுவேன். ஆண்டவரை துதிக்க முடியல. எனக்கு 8 வருஷம் 7 வருஷம் இப்படியாய் கடந்து வந்து எபினேசர் பொறுக்கிறதுக்கு முன்பதாகவே அந்த பெயரை எழுதி வச்சுதான் நான் பிரேயர்ல வச்சிருந்தேன். எனக்கு பையனும் ஆண்டவர் கொடுத்து அதனால எப்படியாய் அறிக்கை செய்தார்களோ அதே போலதான் நான் வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை செய்தேன். எப்படியாய் தேவன் இஸ்ரவேல் ஜனம் 20 வருஷம் அவர்கள் தேவனை ஆராதிக்காதபடி மறுபடியும் தேவனை தொழுது கொள்ளும்படி அந்த பெயரை அதெல்லாம் வச்சாங்க. எபினேசர் என்ற பெயரை வைக்கும் போது தீர்க்கதரிசி என்ன பண்ணார், அந்த கல்லை ஸ்தாபித்து அங்க எபினேசர் இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார் என்று சொல்லி அந்த பெயரை வச்சாங்க. அதே பேரை தான் நான் என்ன பண்ண எழுதி வச்சு தினந்தோறும் வாழ்க்கையில ஒரு நாளும் மறக்காது ஜெபிச்சேன். என் சாட்சி சொல்லணும் நிறைய இருக்கு, சீக்கிரம் டைம் இல்லாதனால நான் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்றேன். அன்னைக்கு முதல் கொண்டு நான் ஒன்னே வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதமே வேணாம், உங்களுடைய ஆலயத்தை நான் தங்கணும். எபினேசர் பிறந்த அந்த டைம்ல எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து, ஆனா ஆண்டவருடைய ஒரே ஒரு கிருபை என்னன்னா அவருடைய சமூகத்துல நாங்கள் குடும்பமா இவரை கர்த்தர் கிருபை செய்தார். இதுவரைக்கும் நாங்கள் சபையை விட்டு விலகாத, தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு விலகாதபடி எங்களுக்கு ஒரு பெரியதான கிருபை கொடுத்திருக்காரு. அதற்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். எனக்கு ஒரு நல்ல சபையும் நல்ல ஊழியரையும் எங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிற ஒரு தகப்பனை கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் நன்றி சொல்றேன். சபை பிள்ளைகளுக்காகவும் நான் நன்றி சொல்றேன். ಕರ್ತನ ಅತಿ ಪರಿಶುದ್ಧನಾದ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ಕರ್ತನು ನನ್ನ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಲ್ಲಿಸಿದ್ದಕ್ಕಾಗಿ ಆತನಿಗೆ ನನ್ನ ಮೊದಲಿಗೆ ನಾನು ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುವನಾಗಿದ್ದೇನೆ. ವಿಶೇಷವಾಗಿ ಕಳೆದ ಒಂದು 4 ತಿಂಗಳಿಂದಲೂ ಕೊರೋನಾ ಇರುವಂತಹ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಎಲ್ಲರನ್ನೂ ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾಪಾಡಿದ್ದಾನೆ. ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಕುಟುಂಬದ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನಾನು ಎಲ್ಲ ಸಭೆಗೋಸ್ಕರವಾಗಿ, ಸಭೆ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಯಾರು ಯಾವ ತೊಂದರೆನೂ ಆಗಬಾರ್ದು ದೇವರೆಂಬುದಾಗಿ ನಾನು ಪ್ರತಿದಿನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಂಡು ಇರುವಂತಹ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಆತನು ಎಲ್ಲ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಆತನು ಒಳ್ಳೆಯವನಾಗಿದ್ದಾನೆ. ವಿಶೇಷವಾಗಿ ಸಾಕ್ಷಿ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಮಗೆ ದೇವರು ಒಳ್ಳೆ ಆರೋಗ್ಯ ಬಲವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ಅದಕ್ಕಾಗಿ ನಾನು ದೇವರಿಗೆ ಮೊದಲಿಗೆ ನಾನು ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತೇನೆ. ಕಳೆದ ಒಂದು 15 ದಿವಸದಲ್ಲಿ ಮಳೆ ಬಂತು. ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾನು ಕವಿತಾ ಮತ್ತೆ ನಿಧಿ ನಮ್ಮ ಮನೆ ರಸ್ತೆಯಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ಬರೀ ನೀರು ಹಂಗೆ ತುಂಬಿಕೊಂಡು ಬಿಟ್ಟಿರುತ್ತೆ. 2 ವೀಲರಲ್ಲಿ ಹಂಗೆ ಜಾರಿ ಎಲ್ಲಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇರುತ್ತೆ. ಹಾಗೆ ಬರೋ ಸಮಯದಲ್ಲಿ 3 ಜನನು ಹಾಗೇ ಬಿದ್ದೋಗ್ಬಿಟ್ಟು ಆವಾಗ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ, ದೇವರಿಗೆ ಈ ರಸ್ತೆ ಹೀಗಿದೆ, ಜೊತೆಲಿ 3 ಜನ ಓಡಾಡಬೇಕಲ್ಲ ದೇವರೇ, ಏನು ಮಾಡೋದು, ನನಗೊಂದು ಕಾರ್ ಬೇಕಲ್ಲ ಓಡಾಡೋದಕ್ಕೆ ಅಂತೇಳಿ ನಾನು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಂಡು ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಾನು 1 ತಿಂಗಳಿಂದ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ. ಆದರೆ ದೇವರು ಕಳೆದ 4 ದಿವಸ ಹಿಂದೆ ₹1 ಸಾಲ ಮೇಲಿದೆ ದೇವರು ನನಗೆ ಓಡಾಡೋದಕ್ಕೆ ಒಂದು ಕಾಲನ್ನು ಆತನ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ಆತನ ಒಂದು ಮಹಾಕೃಪೆಗಾಗಿ ನಾನು ಯಾವತ್ತೂ ಚಿರಋಣಿಯಾಗಿರ್ತೇನೆ. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರ ಒಂದು ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನು ಕೊಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. ನಾವು ಕೇಳಿದರೆ ಮಾತ್ರ ಆತನು ಕೊಡುವವನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾನೆಲ್ಲ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಗಳಿಂದ ನಾನು ತಿಳಿದುಕೊಂಡೆ. ದೇವರ ಪರಿಶುದ್ಧ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஆண்டவர் நமக்கு பண்ண காரியத்தை, ದೇವರು ನಮಗೆ ಮಾಡಿದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು இவர் ಒಂದು அறிக்கை பண்ணாரு. ನಾನು ಒಂದು அறிக்கை ಮಾಡಿದೆ. என்ன அறிக்கை பண்ணாரு தெரியுமா? ಏನ್ அறிக்கை ಮಾಡಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಾ? 1ஆம் தேதி காலையில என்ன இதாலும் ನಾನು ಆರಾಧನೆ ಬಿಡ ಮಾಟೇன். 1ನೇ ತಾರೀಕು ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಯಾರೇ ಬಂದರೂ ನಾನು ಆರಾಧನೆಯನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. போன லாக்டவுன்ல வீடு ரிலீஸ் போயிட்டாரு.
ಕಳೆದ ಒಂದು ಲಾಕ್ಡೌನ್ ಸಮಯದಲ್ಲಿ ಕರ್ತನು ರಿಲೀಸ್ ಮನೆಯನ್ನು ಕೊಟ್ಟನು. இந்த டைம் ஒரு வண்டி வாங்கி இருக்கிறார். ಈ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಒಂದು ವಾಹನವನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஆண்டவர் சபையில வந்திருக்கிற ஒருத்தர் தரித்திரன்னு சொல்லி ಇದರ ಪ್ರಕಾರ நடக்கிறನ ದರಿದ್ರನ. ದೇವರ ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಬರುವಂತ ಮಕ್ಕಳಿಗೆ ಯಾವುದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ದರಿದ್ರ ಇಲ್ಲ. ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಮಾತ್ರ ದರಿದ್ರ ಉಂಟಾಗುತ್ತದೆ. இரவு பகல் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்க ಫೋನ್ பண்ணும்போது நான் எடுக்கிறேன். ಹಗಲು ರಾತ್ರಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇನೆ. ನೀವು ಫೋನ್ ಮಾಡುವಂತ ಸಮಯದಲ್ಲೂ ನಾನು ಅದನ್ನು ಎತ್ತುತ್ತೇನೆ. ನಾನು ಯಾರನ್ನ பண்ண எடுக்கிறதில்ல. ನಾನು ಯಾರಿಗಾದ್ರೂ ಮಾಡಿದ್ರೆ ಎತ್ತೋದಿಲ್ಲ. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. சரி, நீங்க எல்லாம் பெரியவங்க பரவாயில்லை, நான் சின்னவங்களா இருந்தா கூட பரவாயில்லை. ನೀವೆಲ್ಲ ದೊಡ್ಡವರಾಗಿದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ, ನಾನು ಚಿಕ್ಕವನಾಗಿದ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ. தேவன் அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ದೇವರು ವಾಗ್ದಾನದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾರೆ. ஆண்டவர்கிட்ட கேட்கிறது என்ன தெரியுமா? ನಾನು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳೋದೇನು ಗೊತ್ತಾ? என் பிள்ளைங்க புறஜாதிகள் மத்திய தரித்திராக இருக்கக்கூடாது. ನನ್ನ ಮಕ್ಕಳು ಅನ್ಯ ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದರಿದ್ರರಾಗಿರಬಾರದು. இஸ்ரவேல் ஜனங்களை நீ எப்படி ஆசீர்வதித்தீரோ, ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ನೀನು ಹೇಗೆ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದೀಯೋ, என்னை எப்படி நீ ஆசீர்வதித்தீரோ, ನನ್ನನ್ನು ನೀನು ಹೇಗೆ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದೀಯೋ, அதுபடி என் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதத்தில் இருக்கணும். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನನ್ನ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಬೇಕು. என் பிள்ளைகள் எல்லாம் கொடுக்கிற பிள்ளைகளாக மாற்றணும். ನನ್ನ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಕೊಡುವವರಾಗಿ ನೀನು ಮಾರ್ಪಡಿಸಬೇಕು. அப்போ உள்ளத்துல அழகையும் பார்க்கிறார், மேல அழகையும் பார்க்கிறார். ಒಳಗಡೆ ಇರುವಂತ ಹೃದಯವನ್ನು ನೋಡ್ತಾನೆ, ಮೇಲಿರುವಂತ ಹೃದಯ ಇದನ್ನು ನೋಡ್ತಾನೆ, ಒಳ್ಳೆಯದನ್ನು ನೋಡ್ತಾನೆ. இப்போ கல்யாணம் பண்ற பெண்ணுக்கு என்னென்ன அழகு பண்றாங்க? ಮದುವೆ ಮಾಡುವಂತ ಒಂದು ಮದುವೆ ಹುಡುಗಿಗೆ ಏನೆಲ್ಲ ಶೃಂಗಾರ ಮಾಡ್ತಾರೆ? பண்றாங்களா இல்லையா? ಮಾಡ್ತಾರೆ ಇಲ್ವಾ? எல்லாம் அழகு பண்றாங்க. ஆனா உள்ள அழகு எப்படி இருக்கு? ಒಳಗಡೆ ಇರುವಂತ ಒಂದು ಸೌಂದರ್ಯ ಹೇಗಿದೆ? உள்ள அழகு எப்படி இருக்குன்னு ஆண்டவர் கேட்க, உள்ளான அழகையே கேட்கிறார். ಒಳಗಡೆ ಇರುವಂತ ಒಂದು ಸೌಂದರ್ಯವನ್ನು ದೇವರು ಕೇಳುವವನಾಗಿದ್ದಾನೆ. நான் மேல ஒயிட் ட்ரெஸ் போட்டு இருக்கேன், கண்ணாடி போட்டு இருக்கேன், உள்ள எப்படி இருக்குன்னு கர்த்தர் பார்க்கிறார். ನಾನು ಮೇಲೆ ಬಿಳಿ ಅಂಗಿಗಳನ್ನು ಬಟ್ಟೆಗಳನ್ನು ಧರಿಸಿರಬಹುದು, ಆದರೆ ಒಳಗಡೆ ಏನು ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ಕೇಳ್ತಾನೆ. அந்த செலின் சகோதரியை பார்க்கும்போது அவங்க குடும்பத்துல ஒரு மரண டெட் மரிச்சாங்க ஒருத்தர். ಅಸಲಿನ್ ಸಹೋದರಿ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಮರಣ ಹೊಂದಿದರು. நேத்து 6 to 6 6 ರಿಂದ 12 hours ಚೈನ್ ಪ್ರೇಯರ್ನ ಮೆಸೇಜ್ ಅನುப்பிಸಿருக்காங்க. ನಿನ್ನೆ 6 ರಿಂದ 6 ತನಕ ಒಂದು ಚೈನ್ ಪ್ರಾರ್ಥನೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಕಳಿಸಿದರು. அந்த தாகம் எல்லாருக்கும் வரணும். ಆ ಒಂದು ದಾಹ ಎಲ್ಲರಿಗೂ ಬರಬೇಕು. ஏன்னா பாருங்க, அவங்க மரணம் ஆயிக்கிற வீடு தான் அவ்வளவு துக்கம் தான். ಮರಣ ಆಗಿರುವಂತ ಮನೆನೇ ಅಷ್ಟೊಂದು ದುಃಖ ಇದ್ರು தேவனுக்கு அந்த உள்ளான அழகை கர்த்தர் பார்க்கிறார். ಒಳಗಡೆ ಇರುವಂತ ಹೃದಯವನ್ನು ದೇವರು ನೋಡ್ತಾನೆ. என்ன ஆண்டவரே, ಏನು ದೇವರೇ என்னக்க பண்றாரு எங்களுக்கு? ಏನು ಮಾಡಿಬಿಟ್ರು ದೇವರು ನನಗೆ? நீ கரெக்டா உனக்கு பண்ணலன்னா என்கிட்ட வான்னு சொல்றேன், முட்டி போடு கர்த்தர்கிட்ட கேட்கறேன்னு சொல்றேன். இது ஒரு ஆள் கூட வரல, உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துட்டு. ನೀನು ಸರಿಯಾಗಿ ಮೊಣಕಾಲಾಕಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಹೇಳಿದ್ದೇನೆ. ಇಷ್ಟು ತನಕ ಯಾರು ಬಂದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವ. பைபிள் ரீடிங் இருக்கணும், ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದಬೇಕು, ஃபேமிலி பிரேயர் இருக்கணும், ಕುಟುಂಬದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು, 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஆண்டவருக்காக கொடுக்கணும், 2 ಗಂಟೆ 40 ನಿಮಿಷ ದೇವರಿಗೋಸ್ಕರ ಕೊಡಬೇಕು. ஆலயத்துக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே வந்துடணும். ದೇವರ ಒಂದು ಆಲಯಕ್ಕೆ ಒಂದು 5 ನಿಮಿಷ ಮುಂಚಿತವಾಗಿ ಬರಬೇಕು. வருமானத்திலிருந்து கொடு. ನಿನ್ನ ಒಂದು ಬಂದಂತ ಒಂದು ವರಮಾನದಿಂದ கடன் வாங்கியோ, ಸಾಲ ಮಾಡಿಯೋ, ಲೋನ್ வாங்கியೋ, ಸಾಲ ಮಾಡಿಯೋ சர்ச்சுக்கு கொடுக்காத ஆசீர்வாதம் ஒண்ணு வராது. ಸಭೆಗೆ ಕೊಡಬೇಡ, ದೇವರು ನಿನಗೆ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡೋದಿಲ್ಲ. ஹalleluya, 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 ஹalleluya. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ನನ್ನನ್ನು ಕರೆದ ಆತನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அவர் உதவி செய்வார். ಆತನು ಸಹಾಯ ಮಾಡ್ತಾನೆ. நீ ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ನೀನು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಬೇಕು. உங்களுடைய உள்ளான அழகை சரி பண்ணணும். ನಿನ್ನ ಹೃದಯದ ಒಳಗಡೆ ಇರುವಂತ ಸೌಂದರ್ಯವನ್ನು ಸರಿ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. மட்டும் ஒரு கல்யாணத்துக்கு போறனாக்க எவ்வளவு நம்ம அலங்காரம் பண்ணுகிறோம். ಒಂದು ಮದುವೆಗೆ ಹೋಗುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಎಷ್ಟೊಂದು ಸೌಂದರ್ಯವನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ತೇವೆ. இப்ப கல்யாணத்துக்கு நம்ம போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறோம். ಈಗ ಮದುವೆಗೆ ನಾವು ಹೋಗೋದಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೇವೆ. ಯಜಮಾನ என்ன பண்ண, கொஞ்சம் 5 மணிக்கு வந்துறேன்னு ஒரு 8 மணி ஆயிடுச்சு. ಯಜಮಾನನ 5 ಗಂಟೆಗೆ ಬರುವಂತ ಬದಲು 8 ಗಂಟೆಗೆ ಬರ್ತಾರೆ. நீங்க காலையில இருந்து பியூட்டி பார்லர் அந்த பார்லர் எல்லாம் ரெடியா எல்லாம் சரி எல்லாம் போட்டு கரெக்டா இருப்பீங்க. ಬೆಳಗಿನಿಂದ ಸೌಂದರ್ಯ ಮಾಡ್ಕೊಂಡು ಬ್ಯೂಟಿ ಪಾರ್ಲರ್ಗೆಲ್ಲ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಎಲ್ಲ ಸಿದ್ಧರಾಗಿರ್ತೀರಾ ನೀವು. 5 மணிக்கு வரல, ಅವರು 5 ಗಂಟೆಗೆ ಬಂದಿಲ್ಲ. முகம் எப்படி இருக்கும்? ಮುಖ ಹೇಗಿರುತ್ತೆ? அப்படி எண்ணெயில எதிர அந்த கடுகு பட்ட பட்டுன்னு வெடிக்குது, அப்படி இருக்கும் உங்களுக்கு. ಎಣ್ಣೆಯಲ್ಲಿ ಸಾಸಿವೆ ಆಗುವ ಸಮಯದಲ್ಲಿ ಹೇಗೆ ಚಿಡಿತ ಹಾಗೆ ಇರುತ್ತೆ ನಿಮ್ಮ ಮುಖಗಳು. இந்த மனுஷன் அவரு உன்னுடைய எஜமா வரலன்னா உனக்கு அவ்வளவு துக்கம் இருக்குது. ಈ ಒಂದು ಮನುಷ್ಯನ ಒಂದು ಸ್ವಭಾವನಿನ ಯಜಮಾನರು ಬಂದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅಷ್ಟು ದುಃಖ ಇದೆ. எப்பனா ஆண்டவர் நீ எப்பப்பா வரீங்க யாரா கேட்டுக்கிறீங்களா? ದೇವರನ್ನು ಅಪ್ಪ ನೀನು ಯಾವಾಗ ಬರ್ತೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಯಾರಾದ್ರೂ ಕೇಳಿದ್ದೀರಾ? பாருங்க, அதுதான் ஆண்டவருக்கு நமக்கு ஒரு வித்தியாசம், நிறைய காரியங்கள் இருக்கிறது. ಅದೇ ಮನುಷ್ಯನಿಗೂ ದೇವರಿಗೆ ಇರುವಂತ ಒಂದು ಅನೇಕವಾದಂತ ಸ್ವಭಾವಗಳು. ஒரு அத்தை கிட்ட கேக்குறாங்க, அம்மா அந்த பொண்ணு போயிட்டு அத்தை அவரு வரலையாமா, ஏன் அத்தைன்னு கேட்கும். ಸೊಸೆ ಹೋಗಿ ಅತ್ತೆ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳ್ತಾರೆ, ಅಮ್ಮ ಅವ್ರು ಬಂದಿಲ್ವಾ ಎಂಬುದಾಗಿ. வாமா மின்னலு
ಬಾಮ್ಮ ಸುಂದರಿ, ನಿನ್ನ ಮಿಂಚು 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 பாரமா ಮಿಂಚು வாம்மா, வா. அக்கா இருக்கிறாங்க, அண்ணா இருக்கிறாங்க, அத்தை இருக்கிறாங்க, எல்லார்கிட்ட பேசு. ಅಕ್ಕ ಇದ್ರಂಗ, ಅಣ್ಣ ಇದಾರೆ, ಅಕ್ಕ ಇದಾರೆ, ಎಲ್ಲರೊಟ್ಟಿಗೆ ನೀನು ಮಾತನಾಡು. ಅವ್ರು 5 ಮணிಗೆ ಬರ್ತಾರೆ, ಕರೆಕ್ಟ್ வருவார் ಅವ್ರು. ಇಲ್ಲ 5 ಗಂಟೆಗೆ ಅವ್ರು ಸರಿಯಾಗಿ ಬಂದ್ಬಿಡ್ತಾರೆ. ಅವ್ರು ಬರೋದಿಲ್ಲ, ಆದ್ರೆ ಅವ್ರು ಬರಲ್ಲ. கேக்குறாங்க, ಅವ್ರು ಬರ್ಲಿಯೇನೆ, ಅವ್ರು ಬಂದಿಲ್ವಾ? அவன் எப்பவுமே ಬಿಡ್ತಾನೆ, ಅವ್ರು ಯಾವಾಗಲೂ ಹೀಗೇನೆ. அவன் சொல்லுவான் வரமாட்டான், ಅವ್ರು ಹೇಳ್ತಾನೆ ಬರೋದಿಲ್ಲ. ஆனா இயேசு நீ கூப்பிட்ட உடனே வருவார். ಆದರೆ ಯೇಸು ನೀನು ಕರೆದರೆ ಶೀಘ್ರವಾಗಿ, எந்த டைம் கூப்பிடு அந்த டைம் ஆண்டவர் உன்னோடு கூட பேசுவார். ನೀನು ಯಾವ ಸಮಯಕ್ಕೆ ಕರೀತೀಯ ಆ ಸಮಯಕ್ಕೆ ದೇವರು ನಿನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇರ್ತಾನೆ. ஹல்லேலூயா. அப்போ உன்னுடைய உள்ளான அழகை கர்த்தர் பார்க்கிறார். ನಿನ್ನ ಹೃದಯದ ಸೌಂದರ್ಯವನ್ನು ಕರ್ತನು ನೋಡ್ತಾನೆ. வசனங்கள் நிறைய ஆழமான சத்தியம் இருக்குது. இந்த 45வது சங்கீதத்துல ಈ 45ನೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಬಹಳ ಆಳವಾದ ಅರ್ಥಗಳಿದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரெபெக்கா எப்படிப்பட்டவளாக இருந்தாங்க, யாராவது சொல்ல முடியுமா? ரெபெக்கா ಎಂತದವಳಾಗಿದ್ದಳು, ಯಾರಾದ್ರೂ ಗೊತ್ತಾ? ரெபெக்கா எப்படி நீ இருக்கிறியா? நீ உள்ள எப்படி இருக்குது, வெளியே எப்படி இருக்குது? ಒಳಗಡೆ ಹೇಗಿದೆ, ಹೊರಗಡೆ ಹೇಗಿದೆ? அந்த ரெபெக்கா 10 ஒட்டகத்துக்கு தண்ணி ஊத்தணும், இந்த ரெபெக்காக்கு ஒரு ஒட்டகத்துக்கு மனுஷனுக்கு தண்ணி கொடுக்க மாட்டீங்க. ಆ ರೆಬೆಕ್ಕಳು 10 ಗಂಟೆಗೆ ನೀರನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಳು, ಈ ರೆಬೆಕ್ಕ 1 ಗಂಟೆಗೆ ನೀರಿಲ್ಲ. Genesis 24 chapter 16 படிங்க. ಆದಿಕಾಂಡ 24:16 24:16. ಆ ಹುಡುಗಿ ಬಹು ಸುಂದರಿಯಾಗಿಯೂ, ನೋಡಿ ಎಷ್ಟು ಸುಂದರಿ, ಬಹು ಸುಂದರಿ, ಇನ್ನು ಮದುವೆ ಇಲ್ಲದ ಕನ್ನಿಕೆಯಾಗಿ, ನೋಡಿ ಮದುವೆ ಇಲ್ಲದ ಕನ್ನಿಕೆಯಾಗಿದ್ದಾಳೆ. ಆಕೆ ಬುಗ್ಗೆಯ ಬಳಿಗೆ ಇಳಿದು ಕೊಡದಲ್ಲಿ ನೀರು ತುಂಬಿಕೊಂಡು ಮೇಲಕ್ಕೆ ಬಂದಾಗ ಆ ಸೇವಕನು ಓಡಿ ಬಂದು ಎದುರುಗೊಂಡು ಅಮ್ಮ ದಯಮಾಡಿ ನಿನ್ನ ಕೊಡಲಿಂದ ನನಗೆ ಸ್ವಲ್ಪ ನೀರನ್ನು ಕುಡಿಯುವುದಕ್ಕೆ. ಸಾಕು ರೈಟ್, ஒண்ணு படிக்காது விட்டுருமா. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்த மகா அழகுள்ள ரூபவதியாக இருக்கிற ரெபெக்காள், ಆ ಮಹಾ ಸೌಂದರ್ಯತೆಯಾದಂತ ರೆಬೆಕ್ಕಳು அந்த குடத்தை எடுத்துக்கொண்டு வராங்க. ಆ ಬಿಂದಿಗೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುವಾಗ எலியேசர் அவன் உள்ளத்துல ஆண்டவர் ஜெபிக்கிறான். ದೇವರ ಅವರೊಟ್ಟಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನೆ. ஆண்டவரே நான் குடிக்க தண்ணி கேட்பேன், ದೇವರೇ ನಾನು ಕುಡಿಯೋದಕ್ಕೆ ನೀರನ್ನು ಕೇಳ್ತೇನೆ, உனக்கும் கொடுக்கிறேன், ನಿನಗೂ ಕೊಡ್ತೇನೆ, ஒட்டகத்துக்கு கொடுக்க. அவன் தான் என் எஜமானுக்கு மனைவின்ட்டான். ನಿನಗೂ ಕೊಡ್ತೇನೆ, ಒಂಟೆಗೂ ಕೊಡ್ತೇನೆ, ಆಕೆ ನನ್ನ ಯಜಮಾನನೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಬಿಟ್ಲು. அதே போல ரெபெக்காள் வராங்க, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ರೆಬೆಕ್ಕಳು ಬಂದಳು, கேட்கிறான், ಕೇಳ್ತಾನೆ, அதே போல கொடுக்கிறான். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಆಕೆ ಕೊಡ್ತಾಳೆ. அந்த உள்ள அழகு பாருங்க. எலியாசருடைய உள்ளத்துல என்ன இருந்தது? என் ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுக்கணும். ಎಲಿಯನ ಒಂದು ಆಲೋಚನೆ ಏನಿತ್ತು, ಒಂಟೆಗೆ ನೀರು ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿತ್ತು. இவனே சொல்ற, ஆண்டவனே ದೇವರೇ உனக்கு கொடுக்கிறேன், உன் ஒட்டகத்துக்கு கொடுக்கிறேன், ನಿನಗೂ ಕೊಡ್ತೇನೆ, ನಿನ್ನ ಒಂಟೆಗೂ ಕೊಡ್ತೇನೆ. எத்தனை பேர் அப்படி கொடுக்க முடியும்? ಎಷ್ಟು ಜನರಾಗಿ ಕೊಡಬೇಕಾಗುತ್ತೆ? ஒரு 4 பிள்ளைங்க வீட்டுல இருக்குதுன்னா, ಒಂದು 4 ಜನ ಮಕ್ಕಳ ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ, யாரும் நம்ம கெஸ்ட் யாரும் வந்திருக்கிறாங்க, ಅತಿಥಿಗಳು ಯಾರಾದ್ರೂ ಮನೆಗೆ ಬರುವಾಗ போய் தண்ணி மொண்டு கொடுங்க, ಹೋಗಿ ನೀರು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಕೊಡು. அவளை கொடுக்க சொல்லு, ಆಕೆಗೆ ಕೊಡಕ್ಕೆ ಹೇಳು, இங்க கொடுக்க சொல்லு. ಇವ್ರಿಗೆ ಹೇಳು, தண்ணி வீட்டுல இருந்து மொண்டு கொடுக்கிறதுக்கு, ಮನೆಯಲ್ಲಿರುವಂತ ನೀರನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಕೊಡುವುದಕ್ಕೆ. அவளுக்கு அந்த இது பள்ளத்துல மலை ஓடையிலிருந்து கொண்டு வந்து கொடுக்கிறான். ಆಕೆ ಹಳ್ಳದಲ್ಲಿ ಇರುವಂತ ನೀರನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಕೊಡ್ತಾಳೆ. திருமணம் ஆகும்போது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறோம். ಮದುವೆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅಷ್ಟೊಂದು ಸಂತೋಷವಾಗಿರ್ತೇವೆ. உங்களுடைய சந்தேகத்தின் ஆவி வந்தா உங்க குடும்பத்துல சமாதானம் இருக்காது. ಸಂದೇಹದ ಒಂದು ಆತ್ಮವು ಬಂತಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಿಮ್ಮ ಸಂಸಾರ ಚೆನ್ನಾಗಿರೋದಿಲ್ಲ. ரெபெக்கா ஈசாக்க பத்தி சந்தேகப்படல, ರೆಬೆಕ್ಕಳು ಈಸಾಕನ ಬಗ್ಗೆ ಸಂದೇಹ ಪಟ್ಟಲಿಲ್ಲ. ஈசாக்கு ரெபெக்கா பத்தி சந்தேகப்படல, ಈಸಾಕನು ರೆಬೆಕ್ಕಳ ಬಗ್ಗೆ ಸಂದೇಹ ಪಡಲಿಲ್ಲ. நீங்க உங்களுக்குள்ள அந்த சந்தேகம் வந்தா குடும்பத்துல சமாதானம் இருக்காது. ನಿಮ್ಮೊಳಗೆ ಆ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಸಂದೇಹ ಬಂತಂತ ಹೇಳಿದ್ರೆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಇರೋದಿಲ್ಲ. அந்த சந்தேகம் வந்து ஒரு பேய் பிசாசு. ಈ ಸಂದೇಹ ಬರುವಂತದ್ದು ಸೈತಾನನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் போனை செக் பண்ணலாம், ನಿನ್ನ ಫೋನ್ ಚೆಕ್ ಮಾಡಬಹುದು. சில பேரு திருமணம் ஆகி எங்க வீடு தான் பெருசு, ಕೆಲವರು ಮದುವೆ ಆಗಿದ ತಕ್ಷಣ ನನ್ನ ಮನೆಯೇ ದೊಡ್ಡದು. எங்க அப்பா எப்படி இருந்தாங்க தெரியுமா? ನನ್ನ ತಂದೆ ಹೇಗಿದ್ರು ಗೊತ್ತಾ? கண்ணாடி போட்டுக்கிட்டு இருந்தாரு தெரியுமா? ಕನ್ನಡಿ ಹಾಕೊಂಡಿದ್ರು ಗೊತ್ತಾ? எங்க அம்மா எப்படி தெரியுமா? ನಮ್ಮ ತಾಯಿ ಹೇಗಿದ್ರು ಗೊತ್ತಾ? எங்க அக்கா எங்க தங்கச்சிங்களா எப்படி தெரியுமா? ನನ್ನ ಅಕ್ಕ ತಂಗಿಯರೆಲ್ಲ ಹೇಗಿದ್ರು ಗೊತ್ತಾ? உங்க ஒரு வசனம் படி, சங்கீதம் ಕೀರ್ತನೆ 45ல வந்துட்டு 10 படி. ಎಲವ್ ಕುಮಾರಿಯೇ, நல்ல படி. ಎಲವ್ ಕುಮಾರಿಯೇ, ಕುಮಾರಿಯೇ, ನನ್ನ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ಆಲೋಚಿಸು. ಸ್ವಜನರನ್ನು ತವರು ಮನೆಯನ್ನು ಮರೆತು ಬಿಡು. குமாரத்தியே கேள், உன் செவியை சாய்த்து
சிந்தித்துக்கொள். உன் ஜனத்தையும் ஆ. உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. உங்க அப்பா அம்மா வீட்டை மறந்துட்டு உங்களுக்கு திருமணம் ஆச்சு, அந்த வீட்டை வந்துட்டு நீங்க கவனிக்கணும். ಮದುವೆ ಆದ ಮೇಲೆ ನಿನ್ನ ತಂದೆ ತಾಯಿಗಳ ಮನೆಯನ್ನು ಮರೆತು ಬಿಡುವುದಾಗಿ ಹೇಳುತ್ತೆ. குடும்பத்துல இருக்குது. இப்ப திருமணம் ஆகும்போது என்ன சொல்றோம்? ಮದುವೆ ಆಗುವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತೀವಿ? இந்த ரெபெக்கா கொடுத்த தண்ணி, ಈ ರೆಬೆಕ್ಕಳು ಕೊಟ್ಟಂತ ನೀರು ஹஸ்பண்டுக்கு தண்ணி கொடுக்கறது கிடையாது. ಗಂಡನಿಗೆ ನೀರು ಕೊಡುವಂತದ್ದಲ್ಲ. உனக்கு வேலை, நீ போய் குடியா, ನಿನಗೆ ಬೇಕೆ ನೀರ ಕುಡಿ, உனக்கு எட்டு வாயில ஊத்தணுமா, ನಿನಗೆ ಎತ್ಕೊಂಡು ಬಂದು ಬಾಯಲ್ಲಿ ಉಳಿಬೇಕ. ನಾವು பணம் சம்பாதிக்கும் போது கூட குடு, எவ்வளவு எட்டு அந்த பாக்கெட்ல எல்லாம் செக் பண்ணி எடுத்துருது எல்லாத்தையும். ಹಣ ಸಂಪಾದನೆ ಮಾಡುವ ಸಮಯದಲ್ಲಿ ಪಾಕೆಟ್ ಇರುವಂತ ಎಲ್ಲವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು அவர் ஏதோ ஒரு 500 ரூபாய் பேக் பாக்கெட்ல வச்சிருவார் பெட்ரோல் போட்டுக்கலான்ட்டு. ಒಂದು 500 ರೂಪಾಯಿ ಅವ್ರು ಸೀಕ್ರೆಟ್ ಆಗಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ರೆ அந்த பாக்கெட் இது எவ்வளவு கொடுக்க வச்சிருக்கிற பேக் பாக்கெட்? ಇದು ಯಾರು ಕೊಡೋದಕ್ಕೆ ಇಟ್ಕೊಂಡಿದ್ಯಾ? பெட்ரோல் தேவையில்லை. இப்ப பெட்ரோல் 100 ரூபாய்க்கு மேல ஆயிடுச்சுடாமா. ಈ ಒಂದು ದಿವಸದಲ್ಲಿ ಪೆಟ್ರೋಲ್ 100 ರೂಪಾಯಿ ಮೇಲೆ ದಾಟಿಬಿಟ್ಟಿದೆ. அந்த பூரண அழகுள்ள ரெபெக்காள் எப்படி இருந்தாலோ, ಈ ಪೂರ್ಣ ಸೌಂದರ್ಯತೆ ಆದ ರೆಬೆಕ್ಕಳು ಹೇಗೆ ಇದ್ದರೋ அதே போல நாம இருக்கிற ஆண்டவருக்கு ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ದೇವರಿಗೆ ನಾವಿರಬೇಕು. அதுல 11 படி. ಆಗ ರಾಜನು ನಿನ್ನ ಲಾವಣ್ಯವನ್ನು ನೋಡಲು ನೋಡಿ, ಲಾವಣ್ಯವನ್ನು ನೋಡಲಿ ಅಪೇಕ್ಷಿಸುವನು. ಹ್ಮ್. ಆತನೇ ನಿನಗೆ ಒಡೆಯನು. ಆಮೆನ್. ಆತನು ಆತನಿಗೆ ನಮಸ್ಕರಿಸು. ಆಮೆನ್. அப்பொழுது ராஜா பாருங்க, இப்படி எல்லாம் இருந்தா, ಈಗೆಲ್ಲ ಇದ್ರೆ அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். உன் அழகில பிரியப்படுவார். நீ பியூட்டி பார்லர் போனா தான் அழகு இல்ல, நீ அப்படியே முகம் கழுவின்னு இருந்துட்டு தலை வாரணம் தலை வாரதுக்கு பேய் மாதிரி இருக்கும். ನೀನು ಬ್ಯೂಟಿ ಪಾರ್ಲರ್ ಹೋಗಿ ಸೌಂದರ್ಯ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋದ್ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, உன் அழகில உன் எஜமான் பிரியப்படுவார். ನಿನ್ನ ಒಂದು ಸೌಂದರ್ಯದಲ್ಲಿ ನಿನ್ನ ಯಜಮಾನರು ಸಂತೋಷವಾಗಿರ್ತಾನೆ. அவர் உன் ஆண்டவர். ஆ. ஆகையால் அவரை பணிந்து கொள். அவர் உன் ஆண்டவர், அவரை நீ பணிந்து கொள். ಆತನೇ ನಿನ್ನ ಒಡೆಯನು, ಆತನಿಗೆ ನೀನು ನಮಸ್ಕರಿಸು. வேத வசனங்களை பார்க்கப்படும் பொழுது, ಸತ್ಯ ವೇದದ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೋಡುವಾಗ மகாஜ மணவாட்டி சபையா நாம் இருக்கிறோம். ಈ ಮಹಾ ಒಂದು ಇರುವಂತ ಎರಡನೇ ಸಭೆಯನ್ನು ನಾವು மணவாட்டி ನೋಡ್ತೇವೆ. சபை, கல்யாண பொண்ணு வீடு. ಮೊದಲಿಗನ ಒಂದು ಸಭೆಯನ್ನು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. அந்த மணவாட்டி சபையை ಈ ಮೊದಲಿಗನ ಒಂದು ಸಭೆಯನ್ನು மணவாளன் என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறார். ಮದುವೆ ಮಾಡಿ ಎಂಗೇಜ್ಮೆಂಟ್ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. அவர் வரப்போகிறார். ಆತನು ಬರುವನಾಗಿದ್ದಾನೆ. நீ ஆண்டவரே கூப்பிடுறது இல்லையே, ನೀನು ದೇವರನ್ನೇ ಕರೆಯೋದಿಲ್ವಲ್ಲ. எடுத்த உடனே ஜபம். ಎದ್ದಿದ ತಕ್ಷಣ ಪ್ರಾರ್ಥನೆ. ஆண்டவரே, ದೇವರೇ, நான் உனக்கு எவ்வளவு ஜெபிக்கிறேனே, ನಾನು ನಿನಗೆ ಎಷ್ಟೋ ಪ್ರಾರ್ಥನೆ உனக்கு ಮಾಡ್ತೀನಿ. யார் ஜெபிச்சது? ನಿನಗೆ ಯಾರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ಕೆ? அழதான், எடுத்தவன அழதான். ಎದ್ದಿದ ತಕ್ಷಣ ಸೌಂದರ್ಯ. சோத்திரம் ಯಜಮಾನ ಯಾಮಾಡಾರ ಅಡಗಮ್ಮ. ಎದ್ದಿದ ತಕ್ಷಣ ಅಳುವಂತದ್ದು. ಯಜಮಾನ ಹೇಳ್ತಾರೆ, ಯಾಕೆ ಮೂಡು ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾಗ ಜಪಿಸಿನ್ಕರ ನಾನು ಬಾಯಿ ಮುಚ್ಚು, ದೇವರ ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇನೆ. அல்லேலூயா. நீ உள்ள அழகு இருந்த ஒரே ஒரு செகண்ட் உனக்கு அற்புதம் நடந்துரும். ನಿನ್ನ ಹೃದಯದ ಒಳಗಡೆ ಸೌಂದರ್ಯ ಇರುವುದಾದ್ರೆ ದೇವರು ಒಂದೇ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಅದ್ಭುತ ಮಾಡ್ತಾನೆ. நான் சொல்றது என்னன்னா, வேத வசனத்தை விட்டு விலகாதீங்க. ನಾನು ಹೇಳುವಂತದ್ದು, ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಡಿ. மணவாளன் எப்ப வருகிறார் என்று நீ ஆயத்தமாக இருக்கணும். ಮೊದಲಿಂದಲೇ ಯಾವಾಗ ಬರ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೀನು ಸಿದ್ಧವಾಗಿರಬೇಕು. சில பேர் மேல அழகு இருக்கும், ಕೆಲವರಿಗೆ ಮೇಲೆ ಸೌಂದರ್ಯ நல்ல செயின் ஆறாதா, ಒಳ್ಳೆ ಚೈನ್ ಹಾಕೊಂಡು ಒಳ್ಳೆ ಚೆನ್ನಾಗಿ ಬ್ಯೂಟಿ ಆಗಿರ್ತಾರೆ, ரேஷ்மி சீரதா, ಒಳ್ಳೆ ರೇಷ್ಮೆ ಉಟ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ, எல்லாம் இருக்கும். ಎಲ್ಲ ಇರುತ್ತೆ. அந்த உள்ள வந்து எப்படி தெரியுமா இருக்கும், அந்த கடுக்குப்பட்ட வெடிக்கிற மாதிரி இருக்கும். ಆದ್ರೆ ಒಳಗಡೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಎಣ್ಣೆಯಲ್ಲಿ ಸಾಸಿವೆ ಯಾಕೆ ಚಿಟಪಟ ತೊಡಿತು ಆ ರೀತಿ ಅವ್ರ ಮನಸ್ಸಿರುತ್ತೆ. இவனுக்கு இவ்வளவு அழகா நான் என்ன கோல்டு வாங்கி கொடுக்குறேன், சாரி வாங்கி கொடுக்குறேன், பியூட்டி பார்லர் கிளாஸ் கொடுக்குறேன், ஆட்டோ கொடுக்குறேன், அப்ப கூட உள்ள எப்படி சந்தேக கேஸ் தானே இருக்குது. ಎಷ್ಟು ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾನು ಆಟಕ್ಕೆ ಕಾಸು ಕೊಡ್ತೇನೆ, ಒಳ್ಳೆ ಬಟ್ಟೆ ಇಸ್ಕೊಡ್ತೇನೆ, ಆಭರಣ ಇಸ್ಕೊಡ್ತೇನೆ, ಆದ್ರೂ ನನ್ನ ಮೇಲೆ ಸಂದೇಹ ಇದ್ದೇ ಇರುತ್ತೆ. உள்ளான அழகை நீ சரி பண்ணாதான் நீ உன் எஜமான் கூப்பிடும்போது உன் உள்ளத்தில் வரும். ಈ ಒಳಗಿರುವಂತ ಒಂದು ಸೌಂದರ್ಯವನ್ನು ನೀನು ಸರಿಪಡಿಸಿಕೊಂಡ್ರೆ ಗೀತೆಗಳು 5ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಾಕ್ಯ, ಉನ್ನತ பாட்டு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஏன்னா நானே வருஷத்துல ஒவ்வொரு அதிகாரத்திலேயும் ஒரு வசனத்தோட வாசிக்கணும். தெரியுமா பரமகீதைகள் எங்க இருக்குதுன்னு? 5 யாரு ஸ்திரீகளுக்குள்ள ரூபவதியை பாருங்க எப்படி வர்ணிக்கிறார். நம்ம என்ன பண்ணுவோம், வெள்ளையக்கார பையனுக்கு வெள்ளைக்கார பொண்ணு வேணுமா, கருப்பு பொண்ணு வேணுமா? சொல்லுங்களேன், கேட்கல. வெள்ளைக்கார பையன் பொண்ணுக்கு கருப்பு பையன் வேணுமா, வெள்ளைக்கார பையன் வேணுமா? வெள்ளைக்கார பொண்ணு தான் வேணும். கருப்புக்கு கருப்பு தான் வேணும். ஆனா அந்த வெள்ளைக்கார பொண்ணுக்கு உள்ள எப்படி இருக்குது, கருப்பா இருக்கே. அப்ப என்ன பண்ணுவேன்,
உனக்கு டாடா காட்டு நீ இருக்கும்போது வேற பையன் ஃப்ரெண்ட் பையன் போயிட்டு என்ன பண்ணுவ? நீ வாயில வயிற்றுல அடிச்சுக்கணும். அந்த கருப்பு பொண்ணை காட்டினாங்க, அத்தையை காட்டிருந்த ஒரு தொல்லையே இல்லையே. நீ கருப்பா இருக்கிறியோ வெள்ளையா இருக்கிறியோ, உன் இருதயம் ಸುತ್ತವಾಗಿ இருந்தால் ಎಲ್ಲವೂ ಓಕೆ. ನೀನು ಕಪ್ಪಾಗಿದ್ರು ಸರಿ, ಬಿಳಿಯಾಗಿದ್ರು ಸರಿ, ನಿನ್ನ ಹೃದಯವು ಒಳ್ಳೆಯದಾಗಿದ್ರೆ ஒரு செக்அப் பண்ற அந்த புரோக்கருங்க பையன் பாக்குறோம் பொண்ணு பாக்குறோம் 1000 போட்டோ வச்சிருக்கிறோம். ಇವತ್ತು ಬ್ರೋಕರ್ಗಳೆಲ್ಲ ಒಂದು ಇನ್ಸ್ಟಿಟ್ಯೂಟ್ 1000 ಒಂದು ಫೋಟೋಗಳನ್ನು ಇಟ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ. ಇದು ಸೆಟ್ ಆದ ಪಾರೆ, ಇದು ಸರಿಯಾಗಿರುತ್ತಾ ನೋಡಿ. ಅಬ್ರಹಾಮಿಗೆ ಎದಿನಿ ಪೊಣ್ಣ ಕಾಟ್ತಾರೆ. ಅಬ್ರಹಾಮಿಗೆ ಎಷ್ಟು ಜನರನ್ನು ನೋಡಿಸಿದ್ರು? ஒரே ஒரு பொண்ணு. பீட்டர் மணிக்கு எதினி பொண்ணு காட்டினாங்க. சொல்லுப்பா, 5 போதுமா? எனக்கு ஒரே மணி தான் காட்டினாங்க. நாங்க அசாம்ல காட்டுல இருந்தோம். அசாம் காட்டுல இருந்தோம். ಅಸ್ಸಾಂ ಕಾಡಲ್ಲಿ ಇದ್ರು. மாமா சொன்னா காட்டாங்க, அவ்வளவுதான். ಅವ್ರ ಮಾವರು ಹೇಳಿದ್ರು, ಅವ್ರು ಕಟ್ಕೊಂಡು ಆಯ್ತು, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. ಅಷ್ಟೇ ಮುಗಿದೋಯ್ತು ಕತೆ. கர்த்தர் ஒரு ஆணையும் பெண்ணையும் உண்டாக்கினார்னா மூஞ்சி சரியில்லை. ಕರ್ತನು ಒಬ್ಬ ಹೆಂಗಸನ್ನು ಗಂಡಸನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ನಾನು ನೋಡುವಾಗ ಮುಖ ಸರಿ ಇಲ್ಲ. ಒಂದು ವೈರ್ பெருசா இருக்குது, ಇನ್ನು ಒಂದು ಹೊಟ್ಟೆ ದೊಡ್ಡದಾಗಿದೆ, ಸರಿ ಇಲ್ಲ. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. அவரும் இது பண்ணிடுறாரு, கேன்சல் பண்ணிடுறாரு. ಅವರು ನಿನ್ನನ್ನು ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಬಿಡ್ತಾರೆ. என் ஆண்டவர் அப்படியாப்பட்டவர் அல்ல. ನನ್ನ ದೇವರು ಆಗಿರುವಂತನೂ ಅಲ್ಲ. நீ கருப்பா இரு வெள்ளையா இரு, உன் உள்ளத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்திக் கொள் என்று கர்த்தர் சொல்றார். ನೀನು ಕಪ್ಪಾಗಿರು ಬಿಳಿಯಾಗಿರು, ದೇವರು ನಿನ್ನ ಹೃದಯವನ್ನು ಶುದ್ಧಪಡಿಸಿಕೊಂಬುದಾಗಿ இந்த ಹೇಳ್ತಾನೆ. பொண்ணு பையன் ஒரு பார்க்கும், எனக்கு அவ்வளவு கோபம் வரும். ಈ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಒಂದು ಮನೆ ನೋಡುವಾಗ ಅಷ್ಟು ಕೋಪ ಬರುತ್ತೆ. ஒரு காரியத்தை சொல்றேன், ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳ್ತೇನೆ. சிபிஎம் சர்ச்சில் இருந்து ஒரு புரோக்கர், அவர் சிபிஎம் சர்ச்சில் ஒரு புரோக்கர், பொண்ணு புரோக்கர். ಸಿಪಿಎಂ ಸಭೆಯಲ್ಲಿ ಹೆಣ್ಣು ನೋಡುವಂತ ಒಂದು ಬ್ರೋಕರ್ ಆಗಿದ್ರು. ಅವರು ಬಂದಾரு, ಅವ್ರು ಬಂದಾಗ பார்த்தாரு, ನೋಡಿದ್ರು, ಹೋಗ್ತಾನೆ ಇದ್ರು. வேணுமா வானவா, ಬೇಕಾ ಬೇಡವಾ சொல்லவே இல்லை, ಏನು ಹೇಳಿಲ್ಲ. நான் கேட்ட ஒரு கேள்வி என்ன தெரியுமா? ನಾನು ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದೆ, ಏನ್ ಗೊತ್ತಾ? வீட்டுல வந்து ಮನೆಯಲ್ಲಿ ಬಂದು கேசரி பாத்தோம், ಕೇಸರಿ ಬಾತ್ வடையை தின்னுட்டு ವಡೆ ತಿಂದುಬಿಟ್ಟು ஒண்ணு வேணுமா வானவா, ಬೇಕಾ ಬೇಡವಾ ஒண்ணுமே சொல்லாத பணக்கா என்ன அர்த்தம்? ಏನು ಹೇಳದೆ ಹೋದ್ರೆ ಏನ್ ಅರ್ಥ? ரெண்டாவது நீ இந்த புரோக்கர் வழி எங்க நான் பண்ண விடுறதில்ல. ಎರಡನೇ ಸರಿ ಬ್ರೋಕರ್ ಕೆಲಸ ಎಲ್ಲಾದ್ರೂ ಮಾಡೋದು ನೀನು ಬಿಡಲ್ಲ. அல்லேலூயா அல்லேலூயா. அதே ஆண்டவர் சிபிஎம் சர்ச்சில் என்ன ஆழமான சத்தியத்துல போறவங்க அவங்க. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸಿಪಿಎಂ ಸಭೆಯಲ್ಲಿ ದೇವರ ಒಂದು ಆಳವಾದಂತ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗುವವರಾಗಿದ್ರು. ஏமாற்றக்கூடாது, ಯಾಮಾರಿಸಬಾರದು. ஒண்ணு இல்லப்பா எங்களுக்கு வேண்டாம், செட் ஆகல, ரைட் ஓகே, ಹುಡುಗಿ ನನಗೆ ಬೇಡಪ್ಪ, ಸರಿ செட் பண்றது மேல பார்த்துன்னு இருக்கிற. ಸೆಟ್ ಮಾಡುವವರ ಮೇಲೆ ನೋಡ್ತಾನೆ ಇರ್ತಾನೆ. அல்லேலூயா. கண்ணு சரியில்லை, மூக்கு சரியில்லை, வாய் சரியில்லை, சில பேர் பாட சொல்லுவாங்க, சில பேர் நடக்க சொல்லுவாங்க. ಕಣ್ಣು ಸರಿ ಇಲ್ಲ, ಬಾಯಿ ಸರಿ ಇಲ್ಲ, ಮೂಗು ಸರಿ ಇಲ್ಲ, ಕೆಲವರು ಹಾಡು ಹೇಳ್ತಾರೆ, ಚೆನ್ನಾಗಿ ನಡೀತಾರೆ. உன்னைய நீ நடு பார்க்கலாம், ನೀನು ನಡೆ ನೋಡೋಣ. இருக்கிற பொண்ணுங்க பையனை கூட்டி நீ நடு பார்க்கலாம். ಈಗಿರುವಂತ ಮಕ್ಕಳು ಹುಡುಗನ ನಡೆ. என்னதான் செய்யற? ಏನು எவ்வளவு வேலை என்ன வேலை, ಏನು ಕೆಲಸ ನಿಂದು, எவ்வளவு பேமெண்ட், ಎಷ್ಟು ಸಂಬಳ? 30,000. 30,000. அது எனக்கு 1,00,000 ரூபாய் ஓடி போடுறாங்க. ಸಾಕಾಗಲ್ಲ, 1,00,000 ರೂಪಾಯಿ ಬೇಕು ನನಗೆ, ನೀನ್ ಬೇಡ ಹೋಗು. ஆமென். ಆಮೆನ್. இப்ப ரிஜெக்ட் பண்றீங்க, அது பொண்ணுங்க தான் பண்ணுது ரிஜெக்ட். ಈಗೆಲ್ಲ ಹುಡುಗಿರೇ ರಿಜೆಕ್ಟ್ ಮಾಡುವಂತದ್ದು. நீ அந்த கால 5 பொண்ணு, ಆ ಕಾಲದಲ್ಲಿ 5 இப்ப ಜನ. ரூத் கண்டி எங்க ஒரே ஒண்ணு செலக்ஷன் பண்ணி கோயிலே இருந்திருக்காங்க. ಋತಾಗಿರಿ ಆಮೆನ್. ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಡ್ತಾ ಇದ್ರು. அல்லேலூயா. அல்லேலூயா. அது போல தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதை நம்ம அசால்ட் பண்ணக்கூடாது. ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತದ್ದು ನಾವು ಅಸಾಧ್ಯ ಮಾಡಬಾರದು. ஆமென். ஆதாம் ஏவாள் அப்படி பண்ணல. ಆದಮನು ಅವಳು ಹಾಗೆ ಮಾಡಲಿಲ್ಲ. ஆதாம் வேலை செய்யணும்னா ஏவாள் வேலை செஞ்சா. ಆದಮನು ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದಾನೆ, ಅವಳು ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದ. யாரு? ஆதாம். இன்னைக்கு பொண்ணுங்களை வீட்டு வேலைக்கு அனுப்புறீங்களா எப்படி? ಇವತ್ತು ಮನೆಗೆ ಹೆಣ್ಮಕ್ಳನ್ನ ಕೆಲಸ ಮಾಡೋದಕ್ಕೆ ಕಳಿಸ್ತಿರಲ್ಲ. வீட்டு வேலைக்கு அவங்க பண்ற அட்டகாசை நானே என் கண்ணால சிலது கேட்டு இருக்கிறேன். ಅವರು ಮಾಡುವಂತ ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ನಾನು ಕಣ್ಣಾರೆ ಕಂಡಿದ್ದೇನೆ. நல்லா கிளீன் பண்ணிருப்பாங்க, ಚೆನ್ನಾಗಿ ಅವರು ಶುದ್ಧ ಮಾಡಿರ್ತಾರೆ. மூஞ்சி மாதிரி பண்ணிக்கிற தொழித்தை ನಿನ್ನ ಮುಖದ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡಿದ್ದೆ, ಶುದ್ಧ ಮಾಡು. பெருக்கிட்டா இருப்பாங்க, ಗುಡಿಸ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. திருப்பி வந்துட்டீங்கன்னா எதனா அவங்கள போட்டுட்டு என்னத்து பெருக்கிற பாருங்க. ಮತ್ತೆ ಏನಾದ್ರೂ ಆಗ್ಬಿಟ್ಟು ಏನ್ ಗುಡಿಸ್ತಾ ಇದೆಯಾ ನೋಡು. இதுங்க சுண்ணாம்பு காலம் வச்சு சுடணும். ಸುಣ್ಣದ ರೀತಿಯಲ್ಲಿ ಹಾಗೆ இடுப்பு நோவு, கை நோவு, அதுக்கு பாவம், அது கஷ்டம். என்ன பண்ண முடியும்? எலிசபெத் வேலை செய்தனா அவர் ஹஸ்பண்ட் இல்ல, ಅವ್ರಿಗೆ ಸ್ವಂತ ನೋವು, ಕೈ ನೋವು ಎಲ್ಲ ಇರುತ್ತೆ. அது வேலை செய்து 5 பிள்ளைங்களை பாதுகாக்குது. ಅವ್ರು 5 ಜನ ಮಕ್ಕಳನ್ನ ಅವ್ರು ಕಾಯ್ಬೇಕು. அந்த வேத வாசிப்புல எத்தனை பேர் ஜெயின் பிரேயர்ல ஜாயின் ஆகிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಚೈನ್ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ? உங்க குடும்பத்துல எத்தனை பேர்? 4 பேர் சேஞ்ச் ஆகி 4 ಜನರು ಅವ್ರ ಮನದಲ್ಲಿ ಚೈನ್ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. என்ன நான் இல்லையா? என்னம்மா? ಅಂಕಲ್ ನಿಮಗೂ ಕೂಡ ಬಂದ
ஆமாங்க நீங்க கூட சரி 4 பேர் நீ வீட்டுக்கு கண்ணு பாக்குறாங்க. அப்போ அந்த குடும்பத்துல அந்த செயின் பிரேயரையே ஒரே ஒரு ஆள் 1 hour 4 பேர் சேர்ந்து ஒரே ஒரு பண்ணாங்க. ಯಾಕೆ 4 ಜನರ ಬದಲು ಒಬ್ಬರೇ ಆ ಕುಟುಂಬದ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಚೈನ್ ಪ್ರೇಯರ್ ಮಾಡಬಹುದಲ್ವಾ? உன்னுடைய ஜெப நேரம் அட்டெண்டன்ஸ் அங்க வருகிறது. ನಿನ್ನ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯ ಸಮಯ ದೇವರ ಹತ್ರ ಹಾಜರಾತಿಯಲ್ಲಿ அது ಇರುತ್ತೆ. கர்த்தர் பார்க்கிறார். ಅದನ್ನು ಕರ್ತನು ನೋಡ್ತಾನೆ. நீங்க ஒளிவ மர கண்டுகளை போட்டு செழிப்பா இருப்பீங்க. ನೀವು ಎಣ್ಣೆ ಮರದ ಹಾಗೆ ನೀವು ಬೆಳಿಕೊಂಡಿರ್ತೀರಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவருக்கு அந்த நேரத்தை கொடுக்கப்படும் ஆண்டவர் அவ்வளவு சந்தோஷப்படுகிறார். ದೇವರಿಗೆ ಆ ಸಮಯವನ್ನು ಕೊಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ಅಷ್ಟು ಸಂತೋಷ ಪಡುವನಾಗಿದ್ದಾನೆ. 5 மணிக்கு தாலி கட்டணும். 5 ಗಂಟೆಗೆ ತಾಳಿ ಕಟ್ಟಬೇಕು. 8 மணிக்கு வந்தா எப்படி இருக்கும்? 8 ಗಂಟೆಗೆ ಬಂದ್ರೆ ಹೇಗಿರುತ್ತೆ? எப்படி இருக்கும்? ಹೇಗಿರುತ್ತೆ? அவ்வளவுதான் கல்யாணம் கேன்சல் பண்ணிட்டோம். ಮದುವೆ ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಬಿಡ್ತಾರೆ. சோறு ಊಟ அனாதாசிரமம் ஏன்னா அமுச்சு விட்டுரு. ಯಾವ್ದಾದ್ರು ಅನಾಥಾಶ್ರಮ ಕಳಿಸ್ಬಿಡು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதே போலதான் நேரத்தோடு ஆண்டவரை தேடப்படுவது கர்த்தர் அட்டெண்டன்ஸ் அங்க பண்ணுகிறார். ಸರಿಯಾದ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಹುಡುಕುವ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮ ಹಾಜರಾತಿಯನ್ನು ನೋಡ್ತಾನೆ. சில பேர் அந்த 12 ஹவர்லயே சில பேர் சேர்ந்துக்கிறாங்க. ಕೆಲವರು 12 ಗಂಟೆ ಸಮಯದಲ್ಲಿ ಕೆಲವರು ಅದರಲ್ಲಿ ಸೇರ್ಕೊಳ್ತಾರೆ. நீங்க எவ்வளவு ஜெபிக்கிறீங்களோ ನೀವು ಎಷ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ அவட ಮಾಡ್ತೀರಾ? படிச்சிட்டீங்களா? பரமகீதங்கள் 5 சாப்டர் 9 படிச்சிட்டீங்களா? ஸ்ரீ ரத்னவே ஸ்ரீ ரத்னம் பாத்தீங்களா? ಸ್ತ್ರೀ ರತ್ನವೇ ಇತರರ ಕಾಂತರಿಗಿಂತ ನಿನ್ನ ಕಾಂತನ ಅತಿಶಯವೇನು? ನಮ್ಮಿಂದ ನೀನು ಹೀಗೆ ಪ್ರಮಾಣ ಮಾಡಿಸುವುದಕ್ಕೆ ಇತರರ ಕಾಂತರಿಗಿಂತ ನಿನ್ನ ಕಾಂತನಲ್ಲಿ ಅತಿಶಯವೇನು? ஸ்திரீக்குள் ரூபவதின்னு சொன்னார். அவ்வளவு வர்ணிக்கிறார். என்கேஜ்மெண்ட் பண்ணி ஆண்டவர் விட்டு போயிருக்கிறார். உலகத்தில் இருக்கிற எல்லா ஸ்திரீகளை விட நீங்கத்தான் பூரண அழகுள்ளவர் ஆண்டவர் சொல்லுகிறார். மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் உங்க ஆண்டவர் எதனால விசேஷித்தவர் கேக்குறாங்க. எதனால் விசேஷித்தவர்? என் நேசர் பாருங்க, வெண்மையும் வெள்ளை கலரையும் சிகப்பு கலரை கலந்தா என்ன கலர் வரும்? பெயிண்டர் யார் நினைக்கிறீங்களா? பெயிண்டர் யாரு இல்லை நம்ம சர்ச்சில். பரவாயில்ல. வெண்மையும் சிவப்புமானவர் 14,000 பேர்களில் சிறந்தவராக இருக்கிறார். ஏன் நீங்க ஆண்டவர் ஆலயத்துக்கு போறீங்க? எங்க ஆண்டவர் எப்படி தெரியுமா? கையில கத்தியும் எலிக்குட்டியும் பூனைக்குட்டியும் நாய்க்குட்டியும் கையில வச்சுன்னு இருக்கிறதுல ನಮ್ಮ ದೇವರು ಎಷ್ಟು ಹೇಗಿದ್ದಾನೆ ಗೊತ್ತಾ? ಕೈಯಲ್ಲಿ ಕತ್ತಿ ನಾಯಿ ಬೇರೆ ಬೇರೆ ಇನ್ನು ಆಯುಧಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. அவர் வெண்மையும் சிவப்புமானவர். ಆತನು ಕೆಂಪು ಉಳ್ಳವನ್ನು ಬಿಳುಪವನ್ನು 16,000களில் சிறந்தவராக இருக்கிறார். 10,000ರಲ್ಲಿ ಧ್ವಜಪ್ರಾಯನಾಗಿದ್ದಾನೆ. ஸ்திரீகளுக்கு ரூபவதியே. ரெபெக்கா என்ன சொன்னாரு? மகா ரூபவதி ரெபெக்கா. ரெபெக்காளுக்கு என்ன ಹೇಳ್ತಾರೆ? மகா சுந்தரி ನೀನು. நீங்க ஆண்டவர் சொன்னார் உங்களை பார்த்து நீங்க தான் மகா ரூபவதிகள் என்றார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ ನೀವೇ ಮಹಾ ಸುಂದರಿಯರು. மேலுக்கு ரூபவதியை காண்றீங்க, ಮೇಲೆ ನೋಡುವಾಗ ರೂಪವತಿ ಆಗಿರ್ತೀರಾ. உள்ள எப்படி இருக்கு தெரியலையே. ಆದ್ರೆ ಒಳಗಡೆ ಹೇಗಿದ್ದೀರಿ ಎಂಬುದು ಗೊತ್ತಿಲ್ವಲ್ಲ. உள்ளமும் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கணும். ಒಳಗಡೆಯೂ ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. அப்படி நடக்கப்படுமா ஆண்டவர் உன் அழகில பிரியப்படுவார். ಹಾಗೆ ನಡೆದುಕೊಳ್ಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಿನ್ನ ಒಂದು ಸೌಂದರ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ಸಂತೋಷ ಪಡ್ತಾನೆ. இல்லனாக அழகில அவர் பிரியப்பட மாட்டார். ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಿನ್ನ ಸೌಂದರ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ಸಂತೋಷ ಪಡೋದಿಲ್ಲ. 13 படிங்க. ஆமா 13மா 45ல 13மா. ராஜகுமாரத்தி பாருங்க பாருங்க. ராஜகுமாரத்தி உள்ளான பூரண மகிமை உள்ளவள் சரிகையா இருக்குது. படிமா. ಅಂತಃಪುರದಲ್ಲಿ ಇರುವ ರಾಜಕುಮಾರಿಯು ಎಷ್ಟೋ ವೈಭವದಿಂದಿದ್ದಾಳೆ. ಆಮೆನ್. ಆಕೆಯು ಜಲಧಾರೆಯ ವಸ್ತ್ರವನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾಳೆ. ಆಮೆನ್. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ராஜகுமாரத்தினுடைய பூரண மகிமையுள்ள அவள் உடை ஒரு சலுகையினால் இருக்கிறது. ಆ ಒಂದು ರಾಜಕುಮಾರಿಯು ಅಂತಃಪುರದಲ್ಲಿರುವ ಸಮಯದಲ್ಲಿ ಜಲಕರಿಯಾದಂತ ವಸ್ತ್ರವನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾಳೆ. உள்ளத்தை அழகுபடுத்தணும். ಆ ಒಳಗಡೆ ನಿಮ್ಮನ್ನು ಶುದ್ಧಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. அழகுபடுத்தலனாக ನೀವು ಶುದ್ಧಪಡಿಸಿಕೊಳ್ಳಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ತುಂಬಾ ಕಷ್ಟ. அல்லேலூயா. மேல அழகுபடுத்தலாம். ಮೇಲೆ ಸೌಂದರ್ಯ ಮಾಡ್ಕೊಳ್ಬಹುದು. ಯಾವ್ದಾದ್ರು ஒரு கல்யாணத்துக்கு போனா என்ன பண்றீங்க? ಯಾವ್ದಾದ್ರು ಮದುವೆಗೆ ಹೋದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತೀರಾ? ரூத்தை கேட்டுக்கலாம். இன்னைக்கு ரூத் கல்யாணத்துக்கு போனோம், என்ன பண்ற? ரெடியா இல்லையா? பியூட்டி பார்லர் போனோம். சும்மா சாதாரண ரெடி ஆகிறாங்களாப்பா?
சாதாரண ரெடி ஆகிறாங்க. சும்மா மணிக்கு காட்டாத வீட்டுல போனா அப்புறம் என்ன சொல்லக்கூடாத ஒரு பொய்யாதுன்னு சொல்லிட்டு இது கம்மிங் சர்வீஸ் நடக்கிறது உண்மையா சொல்லிடணும். நாங்க நல்லதையும் ஃபர்ஸ்ட் நம்ம மேக்கப்புக்கு வெளியே போறோம், ಸೌಂದರ್ಯ ಮಾಡಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಹೊರಗಡೆ ಹೋಗ್ತೇವೆ. அவன் என்னத்துக்கு கண்ணு கண்ணெல்லாம் புடுங்கும் போது எப்படி உங்க ಯಜಮಾನ್ ஒரு முடி புடிங்கிட்டாங்க அவளுக்கு கோவம். ಯಜಮಾನ ಒಂದು ಕೂದಲು ಕಿತ್ತು ಬಿಟ್ರೆ ಅಷ್ಟೇ ಬಿಡಲ್ಲ ನೀವು. அவன் போட்டு போட்டு புடுங்குற புடுங்களுக்கு கோவம். ಅವರ ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಕಿತ್ತು ಇದು ಮಾಡ್ತಾರೆ. ಯಜಮಾನ್ ஏதோ ஒரு இப்படி கை பிடிச்சிட்டு ஒரு முடி வந்து இருக்கும். ಯಜಮಾನ ಏನೋ ಕೈ ಇಡುವ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ಕೂದಲು ಬಂದ್ಬಿಟ್ಟಿರುತ್ತೆ. 3 ಆಯ್ತು. ಮನೆನೇ 3 ಭಾಗ ಮಾಡ್ಬಿಡ್ತೀರಾ. எங்க அம்மாவும் என் தலையில கை வைக்கிறது. ನನ್ನ ತಾಯಿಯೇ ನನ್ನ ಮೇಲೆ ಕೈ ಇಡೋದಿಲ್ಲ. தலையில கை வச்சுதான் தினம் வாரி வாரி உனக்கு ஜோடி போட்டு ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. ತಲೆಯಲ್ಲಿ ಕೈ ಇಟ್ಬಿಟ್ಟು ಯಾವಾಗಲೂ ಬಾಚಿ ನನ್ನ ಸ್ಕೂಲ್ಗೆ ಕಳಿಸುವ. எங்க அம்மாவும் தலையில கை வைக்க நீ என் முடிய பிடிச்சி எடுத்துட்டியே. ನೀನು ನನ್ನ ಕೂದಲು ಹಿಡಿದ್ಬಿಟ್ಟು ಎಳೆದು ಬಿಟ್ಟಲ್ಲ. அதுக்கு டைவர்ஸ் ஆயிக்குதுப்பா. அதுக்கு டைவர்ஸ். ஒரு முடி கண்ணு பிடிச்சி புடுங்கும் போது அவங்கிட்ட ஒண்ணும் பண்ணல. ಆ ಕೂದಲು ಹಿಡಿದು ಮಾಡುವ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರ ಹತ್ರ ಏನು ಕೇಳಲಿಲ್ಲ. ಯಜಮಾನ್ ஏதோ தலையில கை வச்சு ஒரு முடி வந்துருக்கு ஒத்த வந்துச்சு பாத்தியா. ಯಜಮಾನರು ಒಂದು ಕೂದಲು ಕಿತ್ತಿದ ತಕ್ಷಣ ಎಲ್ಲ ಗುಂಪಾಗಿ ಕಿತ್ತು ಬಿಟ್ಟಲ್ಲ. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன் தெரியுமா. ನಾನು ಎಷ್ಟು ಕಷ್ಟಪಟ್ಟು ಬೆಳೆಸಿದ್ದೇನೆ. கொஞ்ச நேரத்துல ಇದು பಟ್ಟೆ ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ ಹೀಗೆ ಮಾಡ್ಬಿಟ್ಟೆ ನೀನು. 15 படி. ಅವರು ತಮ್ಮ ಮಹೋತ್ಸವದಿಂದ ಬಂದು ಅರಮನೆಯೊಳಕ್ಕೆ ಪ್ರವೇಶಿಸುವರು. ஆமென். அவர்கள் மகிழ்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ஆ. ராஜா அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். இப்போ ராஜ அரண்மனைக்குள்ள மகிழ்ச்சியோடும் கழிப்பிட வந்திருக்கிறீங்க. ಈಗ ರಾಜನ ಒಂದು ಮನೆ ಒಳಗಡೆ ನೀವು ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಸುಂದರವಾಗಿ ಬಂದಿದ್ದೀರಾ. உங்களுக்குள்ள ஏதாவது சந்தேக கேஸ் இருந்தா ஃபர்ஸ்ட் விட்டுருங்க. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಏನಾದರೂ ಸಂದೇಹ ಇರುವುದಾದ್ರೆ ಅದನ್ನು ಬಿಟ್ಬಿಡಿ. எங்க அம்மா பெருசு உங்க அப்பா பெருசு எங்க தாத்தா பெருசுன்னு சொல்லாத. ನಮ್ಮ ಅಪ್ಪ ದೊಡ್ಡ ನಮ್ಮ ಅಮ್ಮ ದೊಡ್ಡವಳು ನಮ್ಮ ತಾತ ದೊಡ್ಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಬೇಡಿ. நம்ம 2 பேருக்கு ஆண்டவரை தெரிவித்து ನಮ್ಮ ಇಬ್ಬರಿಗೂ ದೇವರೇ ದೊಡ್ಡವನು. அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை கூப்பிடுங்க, அவரை முன்னாடி வைங்க. ಆತನನ್ನು ಕರೆಯಿರಿ, ಅವರನ್ನು ಮುಂದೆ ಇಕ್ಕಿ. அவர் முன்னாடி வச்சிட்டு நீ பின்னால போய் பாரு. ಆತನನ್ನು ಮುಂದೆ ಇಟ್ಬಿಟ್ಟು ನೀವು ಅವರ ಹಿಂದೆ ಹೋಗಿ. உன் ஒரு காரியம் தடைப்படாது. ನಿನ್ನ ಒಂದು ಕಾರ್ಯವೂ ಅಡ್ಡಿ ಆಗುವುದಿಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಕರ್ತನು ಕೊಡ್ತಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. God bless you. ದೇವರ ಆಶೀರ್ವಾದ தேவன் ಮಾಡಲಿ. உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைய இருக்குது, நேரம் பார்த்தா ஓடினே இருக்குது. என்ன பண்றது, கொஞ்சம் திருப்பி வச்சா கூட பரவாயில்ல. ತುಂಬಾ ಇದೆ, ಆದ್ರೆ ಸಮಯ ಓಡ್ತಾ ಇದೆ. ಏನು ಮಾಡೋದಕ್ಕಾಗಲ್ಲ. ரெபெக்காள் மகா ரூபவதியாக இருந்தாங்க. ರೆಬೆಕ್ಕಳು ಮಹಾ ಸೌಂದರ್ಯತೆಯಾಗಿದ್ದಳು. அந்த உள்ளமும் ரூபவதியாக இருந்தது. ಆಕೆ ಹೃದಯದಲ್ಲೂ ಬಹಳ ಸೌಂದರ್ಯವತಿಯಾಗಿದ್ದಳು. வெளியே ரூபவதி அழகாக இருந்தாங்க. ಹೊರಗಡೆಯೂ ಸಹ ಬಹಳ ಸೌಂದರ್ಯವತಿಯಾಗಿದ್ದಳು. எத்தனை வருஷம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருந்தா? ಎಷ್ಟು ವರ್ಷ ಅವರಿಗೆ ಮಕ್ಕಳ ಭಾಗ್ಯ ಇರಲಿಲ್ಲ. யார் சொல்றாங்க தெரியாது. எத்தனை வருஷம்? ಎಷ್ಟು ವರ್ಷ? 20 வருடம். 20 ವರ್ಷಗಳು. இன்னைக்கு 1 வருஷம் 2 வருஷம் குழந்தை இருந்தாக்கா நான் வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன். ಇವತ್ತು ದಿವಸದಲ್ಲಿ 1 ವರ್ಷ 2 ವರ್ಷ ಮಕ್ಕಳಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ಬೇರೆ ಮದುವೆ ಆಗ್ಬಿಡ್ತೇನೆ. நாயை பிடிச்சதான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். ನಾಯಿ ಹಿಡಿದ್ಬಿಟ್ಟೆ ನಿಮ್ಗೆ ಮದುವೆ ಮಾಡಬೇಕು. ஜெபி, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು. ஆண்டவர்கிட்ட ஜெபி. ஆண்டவர் கொடுத்தே கொடுப்பார் உங்களுக்கு. ದೇವರ ಹತ್ರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು, ದೇವರು ಕೊಟ್ಟೇ ಕೊಡ್ತಾನೆ. தேவ வசனத்தின் பிரகாரம் தான் உங்களுக்கு கண்டிக்கிறேன். ದೇವರ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಖಂಡಿಸ್ತೇನೆ. ಎಲ್ಲ தண்ணி கையில வச்சீங்க. நீ தண்ணி கையில வச்சு ಎಲ್ಲ ನೀರು சொல்றேன், எக்ஸாம்பிள் சொல்றேன். ಉದಾಹರಣೆ ಹೇಳ್ತಿರೋದು, தண்ணி ரசமாயிடுச்சு, குடிச்சுப்பார். ಈ ಒಂದು ನೀರು ರಸವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿ ನೀನು ಕುಡಿದು ನೋಡು. திராட்சை ரசம் ஆயிடுச்சு. ಹೌದು, ದ್ರಾಕ್ಷರಸ ಆಗೋಯ್ತು. வெள்ளை கலர் திராட்சை ரசம். ಕೆಂಪು ಉಳ್ಳ ದ್ರಾಕ್ಷರಸವು. பர்சன் பாரு, எல்லாம் பர்சன் பாரு, பணம் வந்துட்டு பாரு. ಆ ಪಾಕೆಟ್ ಅಲ್ಲಿ ನೋಡಿ ಎಲ್ಲ ದುಡ್ಡು ಬಂದ್ಬಿಟ್ಟಿದೆ. ರಿಸರ್ವ್ ಬ್ಯಾಂಕ್ ಸೀಲ್ ಇಲ್ಲದ ಡೂಪ್ಲಿಕೇಟ್. ರಿಸರ್ವ್ ಬ್ಯಾಂಕ್ ಸೀಲ್ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಡೂಪ್ಲಿಕೇಟ್ ಆಗಿರುತ್ತೆ. ಕರೆಕ್ಟಾ? ರಿಸರ್ವ್ ಬ್ಯಾಂಕ್ ಸೀಲ್ ಅನ್ನೋದು ಡೂಪ್ಲಿಕೇಟ್. ರಿಸರ್ವ್ ಬ್ಯಾಂಕ್ ಇಂದ ಸೀಲ್ ಒತ್ತಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಡೂಪ್ಲಿಕೇಟ್ ಆಗಿರುತ್ತೆ. ಬಕೆಟ್ ಎತ್ತಿ ಬ್ಯಾಪ್ಟಿಸಮ್ ಕೊಡ್ಕೊಳ್ಳಾಮ? ಬಕೆಟ್ ಇಂದ ತೆಗೆದು என்னப்பா என்ன ஏமா பக்கெட்ல உட்கார வச்சுட்டு உன்னை 4 பக்கெட் இதா ஒண்ணு, பரிசுத்தாவி ஒண்ணு, குமாரன் ಒಂದು ಬಕೆಟ್ 3 ತಣ್ಣಿ ஊத்தலாமா? 3 ಬಕೆಟ್ಗಳಲ್ಲಿ ತಂದೆ ಮಗ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಹೇಳಿ ನಿಮಗೆ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಕೊಡಬಹುದಾ? ಇದು ಅಂತ್ಯಕ್ರಿಸ್ತು ವರ ಸಮಯ. ಇದು ಅಂತ್ಯಕ್ರಿಸ್ತನು ಬರುವಂತ ಒಂದು ಸಂದರ್ಭ. உங்க வீட்டுல யாரையும் ஏற்கக்கூடாதுன்னு சொல்றேன். ಅದರಿಂದ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾರನ್ನು ಸೇರಿಸಬೇಡಿ ಎಂಬುದಾಗಿ ஹalleluya. ஹalleluya. உங்க ஊழியக்கார வரனா நீ தண்ணி கூட கொடுக்கலனா பாரு, அவன்
ஜெபிச்சுட்டு தான் வருவோம். ನಿನ್ನ ಸೇವಕರು ಬರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನೀರು ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಬರ್ತಾರೆ. ஒரு செத்து போன டெட் பாடிக்கு அடக்கலம் பண்ண வரல ஒரு ஊழியக்காரர். ಸತ್ತು ಹೋಗಿರುವಂತ ಒಂದು ದೇಹಕ್ಕೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಬಂದಿರೋ ಒಂದು ಸೇವಕರು. ஆன்லைன்ல பிரேயர் பண்ண நீங்க அடக்கம் பண்ணிடுங்க, அங்கே போன் ஆன் பண்ணிடுங்க. ಎಲ್ಲ ಫೋನ್ ನೀವು ಅಲ್ಲೇ ಆನ್ ಮಾಡ್ಬಿಡಿ, ನಾನು ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇನೆ. இது வேதத்துக்கு பைபிள் இருக்குதா? ಇದು ಎಲ್ಲಾದ್ರೂ ಸತ್ಯವಿದೆ? சொல்லுங்க. இதுல இல்லனாக்க அவன் அந்தி கிறிஸ்தான். ಇದು ಇದರಲ್ಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ அவன் எப்படியாப்பட்டவனா இருக்கட்டும், ಅವನು ಎಂತವನಾಗಿರಬಹುದು. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. நீ யாராகிரு, ನೀ ಯಾರಾದ್ರೂ ஒரே ಪರವಾಗಿಲ್ಲ. ஒரு எழுத்து கூட்டினாலும் குறைத்தாலும் நீ சாத்த முடியப்படாத. ಒಂದು ಅಕ್ಷರ ಅದರೊಳಗಡೆ ಸೇರಿಸಿದ್ರು ಸರಿ, ತೆಗೆದ್ರು ಸರಿ, ಅದು ನೀನು ಸಾತಾನನ ಮಗನಾಗಿದ್ದೀಯ. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. அப்ப தேவன் நம்மளை என்ன பார்க்கிறார்? ದೇವರು ನಮ್ಮ ಹತ್ರ ಏನ್ ನೋಡ್ತಾನೆ? ஏன் ஒரு 300 ரூபாய் டேங்க் கொடுத்து ஒரு ஆளுக்கு 300 ரூபாய் டேங்க் காலி பண்ண செடிகளுக்கு கொடுத்து 300 ರೂಪಾಯಿ ನೀರು ತೆಗೆದುಕೊಂಡು ಅದನ್ನೆಲ್ಲ ಖಾಲಿ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಆಮೇಲೆ ಅದನ್ನ ನೀನು ಗಿಡಗಳಿಗೆ ಹಾಕು. இல்லை நம்ம ஒகனைக்கல் கூட்டிட்டு அதுக்கு எல்லாருக்கும் குட்டு தண்ணி அடிச்சுட்டு போயினே இருக்கட்டும், நீ அடிச்சுட்டு அது கூடுவேன். ಒಣಕೆಲ್ಲ ಫಾಲ್ಸ್ ಅಲ್ಲಿ ಹೋಗೋ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಅದನ್ನ ನೀರೊಟ್ಟಿಗೆ ಹೊಡೆದುಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಡಿ. அல்லேலூயா. அல்லேலூயா. யாரை ஏமாத்துறதால? ಯಾರನ್ನ ಯಾಮಾರಿಸ್ತಾರೆ? கர்த்தர் துக்கப்படுத்துகிறார். கர்த்தரை துக்கப்படுத்தாதீங்க. ಕರ್ತನನ್ನು ದುಃಖಪಡಿಸಬೇಡಿರಿ. ஃபாரின்காரன் ஸ்டைல் என்னங்க வேண்டாம். ಫಾರಿನ್ ಸ್ಟೈಲ್ ಎಲ್ಲ ಇದು ಬೇಡ. ஃபாரின்காரி ஏன் ஷூ போடுறாங்கன்னு தெரியுமா? ಫಾರಿನ್ ಅವರು ಯಾಕೆ ಶೂಸ್ ಹಾಕ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? அந்த நாட்டுல அவ்வளவு கோல்டு இருக்கும், அதனால சாக்ஸ் போட்டாலும் கோல்ட் ஆயிடும், அவங்களுக்கு ஷூ போட்டு தான் இருப்பாங்க. ಆ ದೇಶದಲ್ಲಿ ಬಹಳವಾದಂತ ಚಳಿ ಇರುತ್ತೆ, ಅದರಿಂದ ಅವರು ಸಾಕ್ಸ್ ಶೂಸ್ ಹಾಕೇ ಇರ್ತಾರೆ. இவன் பாரின்கார அவன் போற நானும் போட்டுன்னு ஃபுல்பிட்ல ஏறுறேன். ಆತನ ಹೊರ ದೇಶದವನು ಆತನ ಹಾಕೊಂಡಿದ್ದಾನೆ, ನಾನು ಹಾಕೊಂಡ್ರೆ ಏನು? இங்க வந்து கோல்டு இல்ல உனக்கு, ಇಲ್ಲಿ ಬಂದು ನಿನಗೆ ಚಳಿ ಇಲ್ಲ. அவன் கோல்டுக்காக காலையில ஐஸ் மாதிரி ஏறிடும். ஒரு ஊழியக்காரர் போயிருந்தாராம், ಒಬ್ಬ ಸೇವಕರು ಹೋಗಿದ್ದರು. எல்லாம் சில்ப ஷூ போட்டு பார்த்து இவருக்கு ரொம்ப ஃபுல் பெந்தபஸ்தவர். ಇವರು ಪೆಂತೆಕೋಸ್ತವರಾಗಿದ್ದರು. இவருக்கு ஒரே துக்கம், ಈತನಿಗೆ ಬಹಳ ದುಃಖವಾಯಿತು. இவரு என்ன வெறும் சாக்ஸோட பண்ணாரா? ಇವರು ಬರೀ ಸಾಕ್ಸ್ ಒಟ್ಟಿಗೆ ಹೋದರು. பாஸ்டர் இப்போ நிக்க முடியாது, இதெல்லாம் நீங்க ஷூ போட்டுங்க. ಸಭಾಪಾಲಕರಿಂದ ಹಾಗೆ ನಿಲ್ಲುವುದಕ್ಕಾಗಲ್ಲ, ನೀವು ಶೂ ಹಾಕೊಳ್ಳಿ. நான் செத்தாலும் போட மாட்டேன். ನಾನು ಸತ್ರು ಹಾಕೋದಿಲ್ಲ. போட்டு நிக்கிறேன் கடற்கரை ஆடுறேன் ஒரு 5 நிமிஷம். ಅಲ್ಲ 5 ನಿಮಿಷದಲ್ಲಿ ಅವರು ಹಾಗೆ ಅಲ್ಲಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಚಳಿಗಾಗಿ. இந்தியாவில அப்படி இல்லை, ನಮ್ಮ ಭಾರತದಲ್ಲಿ ಆಗಿಲ್ಲ. இந்தியாவுக்கு நீ டிமிக்கு கொடுத்து உள்ள போறே எப்படி ஷூ போட்டுக்கிட்டு? ಈ ಒಂದು ಭಾರತ ದೇಶದಲ್ಲೇ ಡುಂಗಿ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಶೂ ಹಾಕೊಂಡು ಒಳಗಡೆ ಹೋಗ್ತೀಯಲ್ಲ. கோல்டு தான் போட்டுக்கலாம், ಚಳಿ ಇದ್ರೆ ಹಾಕೊಂಡು ಹೋಗು. கொரியன்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ಈ ಕೊರಿಯನ್ಸ್ ಅವ್ರನ್ನೆಲ್ಲ ನೋಡಿದ್ರೆ ನೀವು, உள்ளுக்கு ஒரு ஸ்லிப்பர் வச்சிருப்பாங்க, வெளிக்கு ஒரு ஷூ வச்சிருப்பாங்க. ಒಳಗಡೆ ಒಂದು ಚಪ್ಪಲಿ ಇಟ್ಟಿರ್ತಾರೆ, ಹೊರಗಡೆ ಒಂದು ಇಟ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ. உள்ள இருந்து அதுதான் போட்டுன்னு வருவாங்க. ಹೊರಗಡೆಯಿಂದ ಬರುವಾಗ ಒಳಗಡೆ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಅದನ್ನ ಹಾಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஒரு ஏசிபி நம்ம கீழ இருக்கும் ஒரு ஏசிபி வந்திருந்தாரு. ಕೆಳಗಡೆ ಇರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಒಬ್ರು ಎಸಿಬಿ ಅವರು ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ರು. அந்த டோர் கிட்ட தான் உட்கார்ந்தாரு, ಆ ಒಂದು ಬಾಗಿಲ ಹತ್ರ ಕುತ್ಕೊಂಡ್ರು. ஷூ போட்டு தான் உட்கார்ந்தாரு. ಶೂಸ್ ಹಾಕೊಂಡೆ ಕುತ್ಕೊಂಡ್ರು. நம்மளுடைய அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பார்த்துட்டோன்னே ನಾವು ಅಲ್ಲಿರುವಂತ ಜನರೆಲ್ಲ ಅವ್ರು ನೋಡಿದ ತಕ್ಷಣ அந்த ஷூவை கழட்டி கேட் கிட்ட விசிறிச்சிட்டாரு. ಆ ಶೂ ತೆಗೆದು ಬಿಸಾಕ್ಬಿಟ್ರು ಹೊರಗಡೆ. சர்ச்சுக்கு போய் எடுக்காதீங்க. ಸಭೆ ಮಕ್ಕಳು ಹೋಗಿ ತೆಗೆದುಕೊಂಡ್ರೆ ಎತ್ಬೇಡಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. எல்லாம் சில்பர் ஷூல இருக்கிறாங்க. ಇಲ್ಲಿ ಯಾರು ಶೂಸ್ ಚಪ್ಪಲ್ ಹಾಕೊಂಡದೇ ಇದ್ದೀರಾ? நான் மட்டும் போட தெரியாது, நான் கிடையாது ஆண்டவருக்கு முன்னாடி. ನಾನು ದೇವರ ಮುಂದೆ ದೊಡ್ಡವನಲ್ಲ. அங்கே இருக்கட்டும், நான் போகும்போது நான் போட்டுட்டு போறேன். ಅಲ್ಲೇ ಇರ್ಲಿ, ಹೋಗುವಾಗ ನಾನು ಹಾಕೊಂಡು ಹೋಗ್ತೇನೆ. வேற யாரும் என்ன செஞ்சிருப்பாங்க? ಬೇರೆಯವರಾಗಿದ್ರೆ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು? எட்டு வந்து என் காலில் போடுறான்னு சொல்லியிருப்பாங்க. ಎತ್ಕೊಂಡು ಬಂದು ನನ್ನ ಕಾಲಲ್ಲಿ ಹಾಕೋ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ರು. காலில் போட்டு இது பாலிஷ் போட்டு விடு, ಕಾಲಲ್ಲಿ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಅದಕ್ಕೆ ಪಾಲಿಶ್ ಮಾಡ್ಬಿಡು. ஹல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பக்கெட் ஞானஸ்தானம் அப்புறம் என்னென்னவோ ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. ಈ ಬಕೆಟ್ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ, ಬೇರೆ ಬೇರೆ ರೀತಿಯಾದಂತ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಇರುತ್ತೆ. ஊதுனாக்க பரிசுத்தாவி வந்து ஓடிடும். ಊದಿದ ತಕ್ಷಣ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ. அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியான உன் உள்ளத்துல கிரியை செய்யணும்னா நீ என்ன செய்யணும்? ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಿನ್ನೊಟ್ಟಿಗೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ನೀನ್ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ஞானஸ்தானத்தை எடுக்கணும், ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಬೇಕು, கம்யூனிட் சர்வீஸ் எடுக்கணும், ಕರ್ತನ ಭೋಜನ ತೆಗೆದುಕೊಳ್ಬೇಕು. நீ துணிகரமாய் அபாத்திரம் எடுத்து உனக்கு சாபம் வரும், ನೀನು ಅಪವಿತ್ರವಾಗಿ ಅದನ್ನು ಮುಟ್ಟಿದ್ರೆ ನಿನಗೆ ಶಾಪ நீ ಬರುತ್ತೆ, செத்துடுவே. ನೀನ್ ಸತ್ತು ಹೋಗ್ತೀಯಾ? இவன் இந்த காரியத்தை சொல்லி நம்ம எல்லாம் செத்துட்டு போயிட்டு என்ன பண்றது? ಈತನ ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳ್ತಾನೆ, ತೆಗೆದುಕೊಂಡು ಸತ್ತಿತ್ತು ಅಂದ್ರೆ ಏನಾಗೋದು? உள்ளத்துல மனைவி மேலையும் புருஷன் மேலையும் பிள்ளைகள் மேலையும் பக்கத்துல இருக்கிற யாரு மேலும் உனக்குள்ள அந்த வைராகம் வரக்கூடாது. ನಿನ್ನ ಒಳಗಡೆ ಹೆಂಡತಿಯ ಮೇಲೆಯೋ ಮಕ್ಕಳ ಮೇಲೆಯೋ ಬೇರೆಯವರ ಮೇಲೆಯೋ ವೈರಾಗ್ಯ ಬರಬಾರದು. பிரியமுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவரை ஆசீர்வதி. ஆண்டவரே ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ, ದೇವರೇ ಅವರನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡು. நம்ம ஜெபிக்கிறோமா? ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇವಾ? நான் மன்னிச்ச யாரு மன்னிச்சா அவ்வளவு மட்டும் மன்னிக்க மாட்டேன். ನಾನು ಯಾರನ್ನ ಕ್ಷಮಾಪಣೆ ಕೊಟ್ಟರೆ ಅವಳು ಮಾತ್ರ ಕ್ಷಮಾಪಣೆ ಕೊಡೋದು. கம்மி நேரத்துல செத்துருவேன்.
ಇವತ್ತು ಕರ್ತನ ಭೋಜನ ತೆಗೆದುಕೊಂಡ್ರೆ ನೀನು ಸತ್ತೋಗ್ತೀಯ. நீ டிசைட் பண்ணிக்க. ನೀನು ಒಂದು ತೀರ್ಮಾನ நான் அப்படி உன்னை கண்டித்து நான் உணர்த்தலனா நான் பாவி ஆயிடுறேன் ஆண்டவர் சொன்னது. ನಾನು ಈ ರೀತಿ ದಂಡಿಸಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾನು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ அந்த ரெபெக்கா எப்படி மகா ரூபவதியாக இருந்தா, ರೆಬೆಕ್ಕಳು ಹೇಗೆ ಮಹಾ ಸೌಂದರ್ಯವತಿ, சரீரத்திலேயும் ரூபவதி, ಶರೀರದಲ್ಲಿಯೂ ಸೌಂದರ್ಯವತಿ, உள்ளத்திலும் ரூபவதி, ಹೃದಯದ ಒಳಗಡೆಯೂ ಸೌಂದರ್ಯವತಿ. அதே போல நம்ம உள்ளத்தை சுத்தப்படுத்தணும். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಶುದ್ಧಪಡಿಸಬೇಕು. யார் மேல வைராகம் கோபம் வரக்கூடாது. ಯಾರ ಮೇಲೆ ಕೋಪವು ವೈರಾಗ್ಯವು ಇರಬಾರದು. அத்தைக்கு ஒரு டம்ளர் நீர் கொடுக்க மாட்டேன், ಅತ್ತೆಗೆ ಒಂದು ಗ್ಲಾಸ್ ನೀರು ಕೊಡೋದಿಲ್ಲ, உனக்கும் கொடுக்க மாட்டேன், அம்மாவுக்கும் கொடுக்க மாட்டேன், ನಿನಗೂ ಕೊಡಲ್ಲ, ನಿನ್ನ ತಾಯಿಗೂ ಕೊಡಲ್ಲ. ஆமா ಹೌದು. இருந்தா எரியெல்லாம் ஓடும். ಇದ್ರೆ ಇರಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಓಡು. இது குடும்பமா ಇದು ಒಂದು ಕುಟುಂಬನ. அல்லேலூயா. ரெபெக்கா அப்படியே சொன்னா, ರೆಬೆಕ್ಕಳು ಹಾಗೆ ಹೇಳಿದ್ದು, உனக்கு தான் ஏன் கொடுப்பேன், ನಿನಗೆ ಮಾತ್ರ ಕೊಡ್ತೇನೆ. அது ஒட்டகம் 10 குடம், ஒன்னு குடிச்சுனாக்க 10க்கு எத்தனை குடம், 1க்கு 10, ಒಂದಿಗೆ 10, 10க்கு 8 குடம், 100 குடம், ஒரு குடம் தூக்குறீங்களா? இப்ப யாரும் பிள்ளைங்க இங்க யாருன்னா ಯಾರಾದ್ರೂ ಒಂದು ದಿನಕ್ಕೆ ನೀವು ತೆಗೆದುಕೊಳ್ತೀರಿ? ಈಗ தூக்குறீங்களா? என்ன தூக்கினாரு? கீழே இருந்து மேல தூக்கினாரியா? ஆமென். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப சில இடத்துல டாப் கல்ல வருது, ಕೆಲವು ಜಾಗದಲ್ಲಿ ಕೊಳಾಯಿ ತೆಗೆದ್ರೆ ನೀರು ಬರುತ್ತೆ. அந்த குழா தண்ணி பிடிச்சு கொடுமானா கூட கொடுக்க மாட்டாங்க. ಆ ಕೊಳಾಯಿ ನೀರನ್ನು ಹಿಡಿದುಕೊಡಮ್ಮ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಹಿಡಿದುಕೊಡಲ್ಲ. சரி, இப்போ ஜான் சாப்டர் 6:51. ಯೋಹನ 6:51. ಪರಲೋಕದಿಂದ ಇಳಿದು ಬರುವ இழுது ஓரார படிங்க. யார் ஃபர்ஸ்ட் படிச்சீங்க அவங்க படிங்க. ಇಳಿದು ಬರುವ ಜೀವವುಳ್ಳ ರೊಟ್ಟಿಯು ನಾನೇ. ಈ ರೊಟ್ಟಿಯನ್ನು ಯಾವನಾದರೂ ತಿಂದರೆ ಅವನು ಸದಾಕಾಲ ಬದುಕುವನು. ನೋಡಿದ್ರೆ ಸದಾಕಾಲ ಬದುಕುವನು. ಮತ್ತು ನಾನು ಕೊಡುವ ರೊಟ್ಟಿ ನನ್ನ ಮಾಂಸವೇ. ಅದನ್ನು ಲೋಕದ ಜೀವಕ್ಕೋಸ್ಕರ ಕೊಡುವೆನು ಎಂದು ಹೇಳಿದನು. ಆಮೆನ್. ಆಗ ಯೆಹೂದ್ಯರು ಇವನು ತನ್ನ ಮಾಂಸವನ್ನು ನಮಗೆ ಹೇಗೆ ತಿನ್ನುವುದಕ್ಕೆ ಕೊಟ್ಟಾನು ಎಂದು ತಮ್ಮೊಳಗೆ ವಾಗ್ವಾದ ಮಾಡುತ್ತಿರಲು, ಯೇಸು ಅವರಿಗೆ ನಿಮಗೆ ನಿಜವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ, ನೀವು ಮನುಷ್ಯ ಕುಮಾರನ ಮಾಂಸವನ್ನು ತಿನ್ನದೆ. ನಾನು 51 ಮಾತ್ರ ಓದಕ್ಕೆ ಶತಾಬ್ದಿ ಇದ್ದಾರೆ. ಡೆಲ್ಲಿಗೆ ಹೋದ್ರೆ ನಾನು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಯೋಚನೆ ಮಾಡಿದಾಗ ನಾನೇ ಎಕ್ಸಾಮ್ ಪೇಪರ್ ಕೊಡಿಸ್ತಾರೆ. ಎಕ್ಸಾಮ್ ಪೇಪರ್ ಕೊಡುವಾಗ 5 ನಿಮಿಷದಲ್ಲಿ ಕೊಡಬೇಕಲ್ಲ, என்னப்ப 5 நிமிஷத்துல ஏதுமா நானு எங்க ஆண்டவர் என்ன கேட்கணும், அந்த டிசிப்ளின் எந்த வார்த்தை சொல்றோமே கேட்கணும். 51 ದೇವರ ವಾಕ್ಯ ಯಾವುದನ್ನು ಹೇಳ್ತೀವೋ ಅದನ್ನು ಮಾತ್ರ ಓದಿದ್ರೆ ಸಾಕು. இது எக்ஸ்பிரஸ் மாதிரி போய் எப்ப ஸ்டாப் ஆகும் நானே பார்த்துட்டு இருக்கிறேன். டைம் வேற இல்லை எனக்கு. இன்னும் 20 நிமிஷத்துல முடிக்கணும்னாக்க எப்படிமா முடியும் சொல்லுங்கம்மா மகா ரூபவதிகளே. ஆமென். ஹல்லேலூயா. 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 அந்த டைம் பிரகாரம் கொஞ்சம் எனக்கு உதவி செய்யுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நானே வானத்தில் இறங்கின ஜீவ அப்பம், ಪರಲೋಕದಿಂದ ಇಳಿದು ಬರುವಂತ ಜೀವವುಳ್ಳ ರೊಟ್ಟಿಯು ನಾನೇ. இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். ಈ ಒಂದು ರೊಟ್ಟಿಯನ್ನು ತಿನ್ನುವವನು ಯಾವಾಗಲೂ ಬದುಕುತ್ತಾನೆ. நான் கொடுக்கும் அப்பம் உலகத்துக்கு நான் கொடுக்கும் என் மாமிசமே. ನಾನು ಕೊಡುವಂತದ್ದು ರೊಟ್ಟಿಯು ಜೀವವುಳ್ಳ ರೊಟ್ಟಿ ಲೋಕಕ್ಕೆ ಕೊಡುವಂತದ್ದು. நானே ஜீவ அப்பமாக இருக்கிறார். ನಾನೇ ಜೀವವುಳ್ಳ ರೊಟ್ಟಿಯಾಗಿದ್ದೇನೆ. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மன்னாவை கொடுத்தார். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ದೇವರು ಮನ್ನವನ್ನು ಕೊಟ್ಟನು. உனக்கு எனக்கு வார்த்தை என்ன மன்னாவை கொடுத்திருக்கிறார். ನಿನಗೆ ನನಗೆ ವಾಕ್ಯವೆಂಬ ಮನ್ನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ಶರೀರத்தை பித்து கொடுத்திருக்கிறார். ಆತನ ಶರೀರವನ್ನು ಆತನ ತೆಗೆದು ಬಿಚ್ಚಿಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. கேர்லெஸ்ஸா எடுக்காத. ಇದನ್ನು ಏನೋ ಬೇಕಾಬಿಟ್ಟಿಯಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಬೇಡ. தவறு எதனா இருந்தா அழுது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு இப்போ கேட்டுக்கோ. ತಪ್ಪೇನಾದ್ರೂ ಮಾಡಿದ್ರೆ ಈಗಲೇ ದೇವರ ಹತ್ರ ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನು ಕೇಳ್ಕೋ. மன்னிப்பு கேட்கணும் என்ன ಕ್ಷಮಾಪಣೆ ಕೇಳಲ್ಲ ಏನು? வியாதி வச்சு எந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ட்ரீட்மெண்ட் நடக்காது. ರೋಗ ಬಂದಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯಾವ ವೈದ್ಯರು ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಕೊಟ್ಟರು ನಡೆಯೋದಿಲ್ಲ. இந்த சர்ச்சுக்கே நான் ஸ்டார்டிங் சொன்னேன், இங்கடா வேணாமா. ಅದಕ್ಕೆ ಹೇಳಿದಿ ಸಭೆಗೆ ಹೋಗೋದು ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ. ನನ್ನ ಮನೆಯೇ ಎಗವಡೆ ಕೊಂಡಾಡು அந்த ಚರ್ಚ್ಗೆ ಹೋದ್ರೆ சரியா இருக்காது. ನನ್ನ ಮನೆಯೇ ಅವನನ್ನು ಕೊಂಡಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವ ಆ ಸಭೆಗೆ ಹೋದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರ್ತಾ ಇತ್ತು. உன் பிள்ளைகளை நீ கண்டித்து வளர்க்கனா பின்னால நீ ரொம்ப கஷ்டப்படுவே. ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ದಂಡಿಸಿ ಬೆಳೆಸಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಬಹಳ ಕಷ್ಟಪಡ್ತೀಯ. உலகத்துக்கு ಜೀವನ கொடுக்கிற ರೊಟ್ಟಿயாக இருக்கிறதே. ಇದು ಲೋಕಕ್ಕೆ ಜೀವ ಕೊಡುವಂತ ರೊಟ್ಟಿಯಾಗಿದೆ ಅಲ್ವಾ? ಆದಾಮನಿಂದ ಮಲ್ಕಿಯವರೆಗೂ ಯಾರಿಗೂ அந்த ರೊಟ್ಟಿ கிடைக்கலையே. ಆದಾಮಿಂದ ಮಲಕಿಯವರೆಗೂ ಯಾರಿಗೂ ಆ ರೊಟ್ಟಿ ಸಿಕ್ಕಲಿಲ್ವಲ್ಲ. வானத்தின் மன்னாவை கொடுத்தார். ಆಕಾಶದಿಂದ ಮನ್ನಾ ಇಳಿದು ಬಂತು. உனக்கு எனக்கும் தேவனுடைய சரீரத்தை பித்து கொடுக்கிறார். ನಿನಗೂ ನನಗೂ ಒಂದು ದೇವರ ಒಂದು ಶರೀರವನ್ನು ಕಿತ್ತು ಕೊಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. அந்த சரீரத்தினுடைய பிதாகிட்ட நம்ம போக முடியும். ಆ ಶರೀರ ಮುಖಾಂತರವಾಗಿ ತಂದೆಯ ಬಳಿಗೆ ನಾವು ಹೋಗ್ತೇವೆ. ಇಲ್ಲ
முடியாது. ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸಾಧ್ಯನೇ ಇಲ್ಲ. நீ போகவே முடியாது. ನೀನು ಹೋಗುವುದಕ್ಕೆ ಆಗೋದೇ ಇಲ್ಲ. அபிரகாம் போனாரா? ಅಬ್ರಹಾಮನು ಹೋದನ? போனாரப்பா? ஈசாக் போனாரா? ಈಸಾಕನು ಹೋದನ? யாக்கோப் போனாரா? ಯಾಕೋಬನು ಹೋದನ? யாக்கோபுக்கு அடிக்கடி பயம் வரும். ಯಾಕೋಬನಿಗೆ ಯಾಕೆ ಯಾವಾಗ ಭಯ ಬರ್ತಾ ಇರುತ್ತೆ? சில பேர் பூனை வந்தாலும் பயம், ಕೆಲವರಿಗೆ ಬೆಕ್ಕು ಬಂದ್ರೇನೆ ಭಯ, ಡಿಸೈಡ್ மேல ஓடனாலும் பயம், ಆ ಒಂದು ಬಲ್ಲಿ ಓಡಾಡ್ತಾ ಇದ್ರೇನೆ ಭಯ, இந்த காக்ரோச் ஓடனாலும் பயம், ಜಿರ್ಲೆ ಓಡಾಡಿದ್ರೇನೆ ಭಯ. காக்ரோச் ஓட்ட வச்சுட்டு அந்த இடத்துல 2 செருப்பை வச்சாக்க எடுக்காது விட்டுருக்கியா? ಜಿರ್ಲೆಯಲ್ಲಿರುವ ಸಮಯದಲ್ಲಿ ಚಪ್ಪಲಿ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿ ಎತ್ತಿಯೇ ಎತ್ತೋದಿಲ್ವಾ? எடுக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் அது ஓட்டிட்டு எப்படியாவது அடிச்சு தொடர்பு அடிச்சுட்டு காசு எடுத்துட்டு வந்துடலாம். ಅದು ಹೇಗಾದ್ರೂ ಪರ್ಕೆಂದ್ರ ಹೊಡಿಸ್ಬಿಟ್ಟು ಕಾಸು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದ್ಬಿಡು. அப்போ யாக்கோபு ஏன் பயப்படுறான்? ಯಾಕೋಬನು ಯಾಕೆ ಭಯ ಪಡ್ತಾನೆ? அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை கூடுக்காக விட்டுறான் அம்பளி. ஆமா, ಒಂದು ಬೆಂಜಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಜಯಶಂಕರನನ್ನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡ್ತಾನು. அந்த ஏசா வந்து எப்படியாவது நம்ம அடிப்பான அவன் என்ன பண்றான்? பயப்படுறான். ஏசாவன் ಬಂದು ಹೇಗಾದ್ರೂ ಹೊಡಿತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ ಅದನ್ನು ಭಯ ಪಡ್ತಾನೆ. அவன் அம்மா என்ன பண்ணா கோல்ட் எல்லாம் கொடுத்து மகன் எடுத்துன்னு போய் மாமா வீட்டுல போய் இருந்துட்டு எதனா ஒரு பிசினஸ் பண்ணி போச்சுக்கடா. ಅವನ ತಾಯಿ ಬಂದು ಬಂಗಾರವನ್ನು ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಹೇಗಾದ್ರೂ ವ್ಯಾಪಾರ ಮಾಡಿ ನೀನು ಬದುಕಿಕೋ, போற வழி அடிச்சு பிடிக்கிறாங்க எல்லாம். ಹೋಗುವ ದಾರಿಯಲ್ಲೇ ಹೊಡೆದು ಕಿತ್ಕೊಳ್ತಾರೆ. அங்க போனா மாமனாரே ஏமாத்துறாரு பொண்ணுக்கு. ಅಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಮಾವನೇ ಯಾಮಾರಿಸ್ತಾರೆ ಹುಡುಗಿಗೋಸ್ಕರ. கண்ணு அந்த சிமிட்ட கண்ணு இப்படி பண்ணிட்டு அங்க பொண்ணு பஸ் குத்துறாரு. ಆ ಒಂದು ಬಿಕ್ಕಲಿಸುವ ಕಣ್ಣು ಆ ಹುಡುಗಿನ ಕೊಟ್ಬಿಡ್ತಾರೆ. தங்கச்சிக்காக விரும்பினாரு, ತಂಗಿನೇ ಅವ್ರು ಇಷ್ಟಪಟ್ಟು ತಂಗಿನೇ ಇಷ್ಟ ಮಾಡಿದ್ದಾರೆ. ತಂಗಿನಾಗ ತಂಗಿಚ್ಚಿ ಏನಪ್ಪ ತಂಗಿಗೆ ಅವ್ರಿಗೆ ಇಷ್ಟವಾಗಿದೆ. ತಂಗಚ್ಚಿ ಅವ್ರಿಗೆ விரும்பினாரு. ஆனா பெரிய பொண்ணு கொண்டுட்டாரு. ಆದ್ರೆ ದೊಡ್ಡ ಮಗಳನ್ನು ಮಾಡಿಕೊಟ್ರು ಮದುವೆ. அதுக்கு எப்படி கண்ணு இருக்கு தெரியுமா? ಅವ್ರಿಗೆ ಕಣ್ಣು ಹೇಗಿತ್ತು ಗೊತ್ತಾ? கண்ணு ಮೂಡಿ தாங்க இருக்கும். ಕಣ್ಣು ಹಾಗೆ ಬ್ಲಿಂಕ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಇತ್ತು. ಅಲ್ಲೆಲಿಯಾ. நம்ம முஸ்லிம் மேரேஜ்ல நீங்க பார்த்தா மூஞ்செல்லாம் மூடிடுவாங்க. ಇವರು ಮುಸ್ಲಿಂ ಮದುವೆಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಆ ಮುಖನೆಲ್ಲ ಮುಚ್ಚಿಬಿಟ್ಟಿರ್ತಾರೆ. அப்புறமா தான் தெரியும் வேடிக்கை. ಆಮೇಲೆ ಗೊತ್ತಾಗಲ್ಲ. அதே மாதிரி அங்கேயே ஏமாத்துறாங்க. ಅಲ್ಲೇ ಯಾಮಾರಿಸ್ತಾರೆ. மறுபடியும் வருகிறார், ಮತ್ತೆ ಬರ್ತಾರೆ. ஏசா நம்மள என்ன பண்ணுவான்னு தெரியாது. ಏಸಾವ್ ನಮ್ಮನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆடு மாடு ஒட்டக வேலைக்காரிங்க எல்லாரையும் கேங் அனுப்புறாரு. ಕುರಿ ದನ ಒಂಟೆಗಳು ಎಲ್ಲವೂ ಗುಂಪು ಗುಂಪಾಗಿ ಆತನ ಕಳಿಸ್ತಾನೆ. அந்த ஊர் ஜனம் கேக்குறாங்க, ಆ ಊರು ಜನರು ಕೇಳ್ತಾರೆ, யாருப்பா இதெல்லாம்? ಯಾರಪ್ಪ ಇವರೆಲ್ಲ? ஏசாக்கு யாக்கோபு அனுப்புறாரு, வரிசைகள் அனுப்புகிறார். ಏಸಾವನು ಯಾಕೋಬನ್ನು ಸರಿಯಾಗಿ ಕಳಿಸ್ತಾನೆ ಅಲ್ಲಿ. ஆமென். ಆಮೆನ್. அப்போ யாக்கோபு என்ன பண்ணுகிறார்? ಯಾಕೋಬನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? தனியா இருந்து ஜெபம் பண்றாரு. ಸಪರೇಟ್ ಆಗಿದ್ದು ಆತನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನೆ. அவனுக்கு பயம். ಆತನಿಗೆ ಭಯ. இவ்வளவு நான் அனுப்பಿ கூட எங்க அண்ணன் என்ன சும்மா விட மாட்டானே. ಇಷ್ಟೆಲ್ಲ ನಾನು ಕಳಿಸಿ ಕೊಟ್ಟರು ನನ್ನ ಅಣ್ಣ ನನ್ನನ್ನು ಸುಮ್ಮನೆ ಬಿಡಲ್ವಲ್ಲ. அவன் வந்து வேட்டைக்காரனாக இருக்கிறானே, ಆತನು ಬೇಟೆಗಾರನಾಗಿದ್ದಾನಲ್ಲ, என்ன அடிச்சிடுவானே, ನನ್ನನ್ನು ಹೊಡೆದಾಕ್ತಾನಲ್ಲ. நான் என்ன பண்றது? ನಾನು ಏನ್ ಮಾಡೋದು? ஒரு பயம். ಒಂದು ಭಯ. அந்த பயத்துக்கு அப்புறம் ஆண்டவர் இறங்கி வந்தார். ಈ ಒಂದು ಭಯಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ದೇವರು ಇಳಿದು ಬಂದನು. அவன் அத்தை யூஸ் பண்ணிக்கிறேன் என்ன பண்ண, என்ன ஆசீர்வதித்தாதான் உன்னை விடுவேன்னு சொல்றான். ಅದನ್ನ ಅವನು ಆಲೋಚನೆ ಮಾಡಿಬಿಟ್ಟು ನೀನು ನನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದ್ರೆ ಮಾತ್ರ ನಿನ್ನ ನಾನು ಬಿಡ್ತೇನೆ. நமக்கு கூட பயம் இருக்கு, ನಮಗೂ ಸಹ ಭಯ ಇರುತ್ತೆ. நல்ல ஜெபம் பண்ணுவோம், ಒಳ್ಳೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇವೆ. ஏதாவது ஒரு பூனை அழுதுன்னு போச்சுனாக்க குழந்தை தான் ராத்திரில அழுதுன்னு போகுதுன்னு சொல்லுவாங்க. ಏನಾದ್ರೂ ಒಂದು ಬೆಕ್ಕು ಅಳುವ ರೀತಿಯಾಗಿ ನೋಡುವಾಗ ಮಗುನೇ ಅಳ್ತಾ ಇದೆ. யாராவது செவரி இப்படி குத்துனா சரி பேய் தான் குத்துதுன்னு சொல்லுவாங்க. ಯಾರಾದ್ರೂ ಒಂದು ಗೋಡೆನಾಗ ಹೊಡೆದ್ರೆ ದೆವ್ವ ಬಂದು ಹೊಡಿತಾ ಇದೆ. யாராவது கிரிக்கெட் பார்த்துருக்கீங்களா? ಕ್ರಿಕೆಟ್ ಯಾರಾದ್ರೂ ನೋಡಿದ್ದೀರಾ? இப்ப ரீசனை பார்த்துக்கிறீங்களா? ಈಗ ರೀಸನ್ ಆಗಿ ನೋಡಿದ್ದೀರಾ? பங்களாதேஷ்கார ஆடிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டம்ப் மேல இருக்காட்டு ஆட்டோமேட்டிக்கா கீழே வந்துருச்சான். ಬಾಂಗ್ಲಾದೇಶದವರು ಕ್ರಿಕೆಟ್ ಆಡೋ ಸಮಯದಲ್ಲಿ ಸ್ಟೆಪ್ ಮೇಲೆ ಆಟೋಮೆಟಿಕ್ ಆಗಿ பேய் தான் வந்து கீழே தள்ளிடுச்சு. ದೆವ್ವನೇ ಬಂದು ಕೆಳಗಡೆ ಬೀಳಿಸ್ಬಿಡ್ತು. அது மேல வேட்டை படல எதுவும் படல ஆட்டோமேட்டிக்கா கீழே விழுது. ಅದ್ರ ಮೇಲೆ ಬ್ಯಾಟ್ ಮುಟ್ಟಲಿಲ್ಲ, ಏನು ಮುಟ್ಟಲಿಲ್ಲ, ಆಟೋಮೆಟಿಕ್ ಆಗಿ ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದು. அவன் சொன்ன பேய் தான் தள்ளிடுச்சு. ದೆವ್ವನೇ ಕೆಳಗಡೆ அங்க ஒரு கருப்பு உருவம் வந்து நின்று இருக்கு வார்த்தை. ಅಲ್ಲಿ ಒಂದು ಕಪ್ಪಾಗಿ ಆ ಬಂದಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂಡಿರುತ್ತೆ. அல்லேலூயா. இந்த அப்பத்தை புசிக்கப்படும் பொழுது ಈ ಒಂದು ರೊಟ್ಟಿಯನ್ನು ತಿನ್ನುವಾಗ நாம் எப்படி இருக்கிற யோசித்து பாருங்க. ನಾವು ಹೇಗಿರಬೇಕು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. இந்த மாதம் முழுவதும் என்னென்ன காரியங்கள் செய்திருக்கிற யோசித்து பாருங்க. ಈ ತಿಂಗಳೆಲ್ಲ ಪೂರ್ತಿಯಾಗಿ ನಾವೆಲ್ಲ ಏನು ಮಾಡಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ. எத்தனை பேர் 4 மாசம் கம்மின்னு எடுக்கல, பாஸ்கர் எடுக்கல, அவர் மட்டும் சீஷாவா சீசா எடுக்கல, முனையாரு ஷீபா எடுக்கல, மேரி எடுக்கல, இது வர்கீஸ் வந்திருக்குதா? அது எடுக்காது விட்டுரு. அதுக்கு சுகர் எவ்வளவுனாக்கா 4500 சொல்லும். ஆமென். அல்லேலூயா. 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 எப்படி மது விடுறீங்க? வேலைக்கு அன்னாடம் போறவன் நம்ம ಹೇಗೆ ಕರ್ತನ ಭೋಜನವನ್ನು ಬಿಡುವಂತದ್ದು ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹೋಗ್ಬಿಡುತ್ತಲ್ಲ. சாப்பாடு விடுறீங்களா? ಊಟ ಬಿಟ್ಟು ಬಿಡ್ತೀರಾ? டீ விடுறீங்களா? ಟೀ ಬಿಟ್ಟು ಬಿಡ್ತೀರಾ? எதனா விட்டு இருக்கீங்களா? ஒண்ணும் குறையா இருக்குதா? ಏನಾದ್ರೂ ಒಂದು ಕೊರತೆಯಾಗಿದೆಯಾ? டீ குடிச்சா நல்லா இருக்கும்.
ಸ್ವಲ್ಪ ಟೀ ಕುಡಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேத வசனங்களை படிங்க. வேத ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದ್ರಿ. உனக்கு வேலை செய்யணும், மனைவி பிள்ளைகளை காப்பாற்றணும், 100% அதை நான் ஒத்துக்கிறேன். ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು, ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳನ್ನ ಚೆನ್ನಾಗಿ ನೋಡ್ಕೊಳ್ಬೇಕು, ನಾನು ಒಪ್ಕೊಳ್ತೇನೆ. 6 நாள் நீ வேலை செய், 1 நாள் எனக்கு கொடுன்ற. 6 ದಿವಸ ನೀನು ಕೆಲಸ ಮಾಡು, 1 ದಿವಸ ನನಗೋಸ್ಕರ ಕೊಡು. நீ இது கொட்டு பாரு, ನೀನು ಇದನ್ನು ಕೊಟ್ಟು ನೋಡು. உன்னை கர்த்தர் எப்படி வேலை உன்னை தேடி வரும். ಕೆಲಸ ನಿನ್ನನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರುತ್ತೆ. நீ தேடிட்டு போவாத. சார் இன்னைக்கு அந்த வேலை இருக்கமா? ಸರ್ ಇವತ್ತು ಆ ಕೆಲಸ ಇರುತ್ತಾ? இல்லப்பா கிடைக்காது. ಇಲ್ಲ, ಸಿಗಲ್ಲ ಇವತ್ತು. நீ ஆண்டவர் முன்னாடி வச்சுப்போ, ನೀನು ದೇವರನ್ನು ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು அவர் சரி பண்ணி கொடுப்பா. ಆತನು ಎಲ್ಲವನ್ನು ಸರಿ ಮಾಡ್ತಾನೆ. அவர் எல்லாம் செய்து கொடுப்பா. ಆತನು ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಕೊಡ್ತಾನೆ. நாங்கெல்லாம் அப்படிதான். ನಾವೆಲ್ಲ ಹಾಗೇನೆ. காலையில வந்தவன் ஆண்டவரே என்னை இந்த ஆசிரியம் பிள்ளைங்களெல்லாம் சர்ச்சு பிள்ளைங்களெல்லாம் பரலோகத்துக்கு வந்த நான் சொன்னாரு, எத்தனை திருடு இருக்கு, எத்தனை கம்மின்னு எடுக்காதுக்குதுங்க, எத்தனை சிகரெட் அடிக்குதுங்க, எத்தனை போட்டர் அடிக்குதுங்க, எத்தனை பேரை அன்சு போடுதுங்க. ಇಲ್ಲಿ ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರೇ ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನೆಲ್ಲ ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆಸುವುದಾಗಿ, ಕರ್ತನ ಭೋಜನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಾಗಿ ಹೇಳುವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರು ನನ್ನನ್ನು ಪ್ರಶ್ನೆ ಮಾಡ್ತಾರೆ. எத்தனை பேர் வாயில கெட்ட வார்த்தை வந்து இங்கிலீஷ் ஆங்கிலேயன் கூட பேச மாட்டான். ಎಷ್ಟು ಜನರು ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳನ್ನು ಆಡ್ತಾರೆ. இப்படி பேசிட்டு எத்தனை நீ செத்துருவேன். ಈ ರೀತಿ ಮಾತಾಡಿ ನೀನು ಇದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದ್ರೆ ನೀನು ಸತ್ತೋಗ್ತೀಯಾ? அது எப்படி சாவர் பார்க்கலாமா? நான் எடுத்துட்டு போறேன், ನೋಡೋಣ, ಸತ್ತೋಗ್ಬಿಡ್ತೀನ ತೆಗೆದುಕೊಂಡ್ರೆ? எடுத்து பாருங்க, அப்புறம் தெரியுது. ಎತ್ಕೊಂಡು ನೋಡಿ, ಆಮೇಲೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ஒண்ணு அறிக்கை பண்ண ஆண்டவர் சமூகத்துல, ಒಂದು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಅರ್ಕೆ ಮಾಡು. ஆண்டவரே இன்னிலிருந்து நான் தவறு செய்ய மாட்டேன். ஆண்டவரே ದೇವರೇ ಇವತ್ತಿಂದ ನಾನು ತಪ್ಪು ಮಾಡುವುದಿಲ್ಲ. என் மனைவி நான் நேசிக்கிறேன். ஆண்டவரே ನನ್ನ ಹೆಂಡತಿ ನಾನು ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೇನೆ. என் புருஷனை நான் நேசிக்கிறேன். ஆண்டவரே ನನ್ನ ಗಂಡನನ್ನು ನಾನು ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೇನೆ. என் பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன். ஆண்டவரே ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೇನೆ. சில பேர் ஆண்டவர் குழந்தை இல்லாத குழந்தை கொடுத்திருப்பாங்க. ಕೆಲವರಿಗೆ ಮಕ್ಕಳಿಲ್ಲ ಅಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಮಕ್ಕಳು ಕೊಟ್ಟಿರ್ತಾರೆ ದೇವರು. பேய் எப்போ பிறந்துச்சு அப்பத்திலிருந்து எனக்கு சண்டை தான் வருது. ಈ ದೆವ್ವ ಯಾವಾಗ ಗುರುತು ಆವಾಗಿಂದನೇ ನನಗೆ ಜಗಳ. ಯಾವಾಗ அது பேயா அது குழந்தையா? ಅದು ಮಗುನ ದೆವ್ವನ? சரி, அது பேய் ஆயிடுச்சு, நீ தூங்க முடியுமா வீட்டுல? ಆಯ್ತು, ಅದು ದೆವ್ವನ ಆಗೋಯ್ತು, ಮನೇಲಿ ನೀನು ನಿದ್ರೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಆಗುತ್ತಾ? ಆಗಲ್ಲ. ஆக்சிடென்ட் கொண்டு வரணும். ಸಭಾಪಾಲಕರು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತೀರಾ? குழந்தை குழந்தைதான், ಮಗು ಮಗುನೇ. எத்தியா கேர்லெஸ்ஸா பேசாதீங்க. ಮಕ್ಕಳನ್ನು ಬೇಕಾಬಿಟ್ಟೆ நீங்க ಮಾತಾಡಿ. என்ன பேசுற அதே ஜட்ஜ்மெண்ட் வந்து நிற்கும். ನೀವಿಲ್ಲಿ ಏನ್ ಮಾತಾಡ್ತೀರೋ ಅದು ನ್ಯಾಯಸ್ಥಾನದಲ್ಲಿ ಬಂದು ನಿಲ್ಲುತ್ತೆ. இப்ப நான் ஒரு யாரையோ வெட்டியன்னு வச்சீங்களேன், ನಾನು ಯಾರೋ ಕಲಿಸ್ಬಿಟ್ಟಿದ್ದೆ ಎಂಬುದಾಗಿ இவர் லாயர், ಇವರು ಒಬ್ಬರು ಲಾಯರ್ ಆಗಿದ್ದಾರೆ. என்கிட்ட உண்மையை சொல்லிடுங்க. ನನ್ನ ಹತ್ರ ನಿಜ ಹೇಳ್ಬಿಡಿ. எங்க வெட்டினேன், எப்படி வெட்டினேன், ಅವರನ್ನು ಹೇಗೆ ಕತ್ತರಿಸಿದೆ, ಹೆಂಗೆ ಕಟ್ ಮಾಡಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಬಿಡು. நான் வெட்டவே இல்லை சார். ನಾನು ಕತ್ತರಿಸಲೇ ಇಲ್ಲ ಸರ್. நீ வெட்டிக்கிறியப்பா, சொல்லுப்பா எப்படி வெட்டினேன். ನೀನು ಅವ್ರು ಕಟ್ ಮಾಡಿದೆಯಲ್ಲ, ಹೇಗೆ ಕಟ್ ಮಾಡಿದೆ ಹೇಳು. அப்படி சொல்லிட்டாக்க அவர் என்ன பண்ணாரு, அதை உல்டா பல்ட்டா லாயர் தானவர், அவர் ஜட்ஜ் கிட்ட பேசுவார். ಅವರು ಅದನ್ನ ಉಲ್ಟಾ ಪಲ್ಟಾ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಜಡ್ಜ್ ಸಾಹೇಬ್ರ ಹತ್ರ ಮಾತಾಡ್ಬಿಡ್ತಾರೆ. உன்னுடைய ஜட்ஜ் பரலோகத்திலிருந்து பார்க்கிறார். ಆದ್ರೆ ನಿನ್ನ ಒಂದು ನ್ಯಾಯಸ್ಥಾಪವು ಪರಲೋಕದಿಂದ. யாரையும் நீங்க கேட்டசன் அம்மாவை நேசிங்க, ಆ ತಾಯಿಯನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡಿ. அத்தை கூட அத்தைய நீங்க அதுவும் ஒரு தாய் மாதிரி நேசிங்க. ಅತ್ತೆ ಇದ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ, ಅವರು ತಾಯಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಪ್ರೀತಿ ಮಾಡಿ. அந்த பேய் டீ குடுக்குற விடுறது அது எப்படி நான் தாய் நேசிக்கிறேன் ஐயா. ಟೀ ಕುಡಿಯೋದಕ್ಕೆ ಬಿಡೋದಿಲ್ಲ ಅವರು, ನಾನು ಹೇಗೆ ತಾಯಿ அல்லேலூயா. நீ நேசி, ನೀನು ಪ್ರೀತಿಸು, கர்த்தர் அதுக்கு உதவி செய்வார். ಕರ್ತನ ಅವರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾನೆ. அவர் கண்டிப்பா ಕರ್ತನ ದಂಡಿಸ್ತಾನೆ. ஆனா வேத வசனத்தில் இருக்கிறவனை கர்த்தர் ஒரே ஒரு செகண்ட்ல சேஞ்ச் பண்ணிடுவார். ದೇವರ ಒಂದು ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದೇ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಮಾರ್ಪಾಡು ಹೊಂದುತ್ತೆ. ಯೆಹೋವಾ ವಿಟ್ನೆಸ್, ಯೆಹೋವಾ only Jesus, ಒಂದೇ ಯೇಸು. அல்லேலூயா. மேல ஒயிட் ஷர்ட், கீழே பிளாக் பேண்ட், ಮೇಲೆ ವೈಟ್ ಶರ್ಟ್, ಕೆಳಗಡೆ ಬ್ಲಾಕ್ ಪ್ಯಾಂಟ್. அவங்க பையனுங்க பொண்ணுங்க எங்க நாங்க பைபிள் சொல்லிட்டு எடுத்து வந்து வீட்டுக்கு வராங்க. இல்ல நீங்க எப்ப சொல்றீங்கன்னு சொல்லுங்க, அப்போ வரும். ನೀವು ಯಾವಾಗ ಹೇಳಿದ್ರೆ ಹೇಳಿ, ಅವ್ರು ನಾವು ಬರ್ತೇವೆ ನಿಮ್ಮ ಮನೆಗೆ. எனக்கு டைமே நான் போன் பண்ணி சொல்லினே இருப்பான். ಅವರು ಫೋನ್ ಮಾಡಿ ಕೇಳ್ಕೊಂಡೇ ಇರ್ತಾರೆ. எப்ப டைம் கிடைக்கும்? ಸೋದರಿ ನಿಮ್ಗೆ ಯಾವ ಸಮಯ ராத்திரி 1 மணிக்கு டைம் கிடைக்கும். ರಾತ್ರಿ 1 ಗಂಟೆಗೆ உன்னை கெடுக்கணும் இல்லாம ಬರ್ತಾನೆ. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಿನ್ನನ್ನು ಕೆಡಿಸಬೇಕಲ್ವಾ? அல்லேலூயா. அல்லேலೂயா. சேர்க்காத வீட்டுல யாரும் சேர்க்க கூட ಸೇರಿಸಬೇಡಿ, ಯಾರನ್ನು ಮನೆಗೆ ಸೇರಿಸಬೇಡಿ. உனக்கு தெரியுற வசனம் ஊழியக்காரனுக்கு தெரியாது. நீ கேள்வி வச்சுக்கலாம் சொல்றேன். ನಿನಗೆ ಗೊತ್ತಿರುವಂತಹ ವಾಕ್ಯಗಳು ದೇವರ ಸೇವಕರಿಗೆ ಗೊತ್ತಿರೋದಿಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. வயிற்றுக்காக ஊழியம் செய்யலாம். ಹೊಟ್ಟೆಗಾಗಿ ಅವರು ಸೇವೆ ಮಾಡ್ತಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் அதான் சொல்லுவேன். ನಾನು ಅದನ್ನೇ ಹೇಳೋದು. நீ ஆண்டவருக்கு வேலை செய்து ஆண்டவர் உன்னை போஷிப்பார். ನೀನು ದೇವರಿಗೋಸ್ಕರ ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಪೋಷಣೆ ಮಾಡ್ತಾನೆ. நீ ஆண்டவருக்கு வேலை செய்ய உனக்கு சோறு கூட கிடைக்காது. ನೀನು ದೇವರಿಗೆ ಕೆಲಸ ಮಾಡಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಿನಗೆ ಊಟನೇ ಸಿಗಲ್ಲ. யாரு பிரியாணி போடுறான், ಯಾರು ಬಿರಿಯಾನಿ ಹಾಕ್ತಾರೆ, யாரு காணிக்கை கொடுக்கறான், ಯಾರು ಕಾಣಿಕೆ ಕೊಡ್ತಾರೆ, யாரு தலை மேல கை வைக்கலாம், ಯಾರು ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಇಡಬಹುದು. பெட்ரோல் இல்ல, பெட்ரோல் ಪೆಟ್ರೋಲ್ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ அது வந்து ஒரு ஊழியக்காரன் சொல்றான்.
ಅದು ಒಂದು ದೇವರ ಸೇವಕರು ಹೇಳುವಂತದ್ದು. ವಿಶ್ವಾಸ ತನಿ ಇದನ್ನ ಓಟು ಆಚೆ ಪೆಟ್ರೋಲ್ ಆಗ ನೀನು ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ನೀರು ಹಾಕೊಂಡು ಓಡಿಸು, ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾನೆ. ಕರ್ತரை தேடி கர்த்தர் உன்னை தேடி வருவார். ನೀನು ದೇವರನ್ನು ಹುಡುಕು, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕೊಂಡು ಬರ್ತಾನೆ. நீ மகா ரூபவதியாகிரு, ரெபெக்காளை போல ஒரு ரூபவதியாகிரு. ரெபெக்காಳ ಹಾಗೆ ನೀನು ಮಹಾ ಸೌಂದರ್ಯವತಿ ಆಗಿರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் இருதயம் முழுவதும் நல்ல ரூபவதியாக இருக்கணும். ನಿನ್ನ ಹೃದಯವು ಬಹಳ ರೂಪವತಿಯಾಗಿರಬೇಕು. அப்பதான் மணவாளன் வரப்போகிறார். ಅವಾಗಲೇ ಮೊದಲಿಗನು ಬರ್ತಾನೆ. நீங்க தான் மணவாட்டி சபையா இருக்கிறீங்க. ನೀವೆಲ್ಲರೂ ಮೊದಲಿನ ದ್ವಿತೀಯರಾಗಿದ್ದೀರಾ. மணவாட்டி சபை ட்ரைனிಂಗ್ கொடுக்கிற இடமாக இருக்கிறது. ಈ ಮೊದಲ ದ್ವಿತೀಯರಿಗೆ ಒಂದು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿಸುವಂತ ಜಾಗ ಆಗಿದೆ ಇದು. எஸ்தர் ராணிக்கு எவ்வளவு அவரை யாகாய அழகுபடுத்துறாங்க. ಎಸ್ತರ್ ಒಂದು ರಾಣಿಗೆ ಎಷ್ಟೆಲ್ಲ ಮಾಡಿ ಅವರ ಸೌಂದರ್ಯವನ್ನು ಪಡಿಸ್ತಾರೆ. அவருடைய ஜெபம் 3 நாள் ஜெபம் 127 நாடுகள் இருக்க யூத ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. ಆಕೆಯ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಬರೀ 3 ದಿವಸಗಳಾಗಿತ್ತು, ಆದರೆ 127 ದೇಶಕ್ಕೆ ಆಕೆ ರಾಣಿಯಾಗಿದ್ದಳು. உங்களுக்கு உபவாசம் எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்கிறேன். ನಿಮಗೆ ಉಪವಾಸ ಹೇಗೆ ಮಾಡುವಂತ ಹೇಳಿಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. காலையிலிருந்து பட்னியா இருக்கணும், வீட்டு வேலை செய்யணும், சாமான் கழுவணும், ಬೆಳಗ್ಗೆಯಿಂದ ಉಪವಾಸದಲ್ಲಿ ಇರಬೇಕು, ಮನೆ ಕೆಲಸ ಮಾಡ್ಕೊಂಡೇ ಇರಬೇಕು, துணியெல்லாம் துவைக்கணும், ಬಟ್ಟೆ ಎಲ್ಲ ಒಗಿಬೇಕು. லாஸ்ட் ஆண்டவரே காலையிலிருந்து டயர் ஆயிடுச்சு, சோத்திரம், உபவாசத்தை முடிக்கிறேன். ಕಡೆಯದಾಗಿ ದೇವರೇ ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ ಮುಗಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಎಲ್ಲ ಸುಸ್ತಾಗ್ಬಿಟ್ಟಿದೆ. ஜெபம் கேட்கப்படும். ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳೋದಿಲ್ಲ. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணு. 1 ಗಂಟೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು. 1 மணி நேரம் ஜாஸ்தி வேண்டாம். ಜಾಸ್ತಿ ಬೇಡ, 1 ಗಂಟೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. உன்னுடைய ஜெபத்தை கேட்கலாம் வாங்க. ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿಲ್ವಾ? இந்த உள்ளம் ரூபவதியாக இருக்கணும். ஞாபகம் வச்சுங்க, இந்த உள்ளம் ரூபவதியாக இருக்கணும். ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ರೂಪವತಿಯಾಗಿರಬೇಕು. மனைவிக்கு துரோகம் பண்ணாதே, ಹೆಂಡತಿಗೆ ದ್ರೋಹ ಮಾಡಬೇಡ, புருஷனுக்கு துரோகம் பண்ணாதே, ಗಂಡನಿಗೂ ದ್ರೋಹ ಮಾಡಬೇಡ, பிக்பாக்கெட் அடிக்காதே, ಪಿಕ್ ಪಾಕೆಟ್ ಹಣ ತೆಗೆದುಕೊಳ್ಬೇಡ, இது பருப்பு டப்பால சுகர் டப்பால காய்ச்சல்னு திடீர்னு போவாதே, ಎಣ್ಣೆ ಡಬ್ಬದಲ್ಲಿ ಅಕ್ಕಿ ಡಬ್ಬದಲ್ಲಿ ಹಣವನ್ನು ಎತ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಡ. ஆமென் ஹalleluya. ಆಮೇಲೆ ಹಲ್ಲೆಲೂಯಾ. உண்மையாயிரு, இது எனக்கு வேணுமா, குடும்பம் எனக்கு வேணும், ಇದು ನನಗೆ ಬೇಕು, ಕೊಡು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப எங்க வீடு தான் பெரியது, உங்க வீடு பெரியது அதெல்லாம், எல்லா வீடும் ஒரே வீடு தான். ನಮ್ಮನೆ ದೊಡ್ಡದು, ನಿಮ್ಮನೆ ದೊಡ್ಡದು ಎಂಬುದಾಗಲ್ಲ, ಎಲ್ಲ ಒಂದೇನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப அதுக்கு படிமா. அப்பொழுது அப்பொழுது யூதர்கள் யூதர்கள் தன்னுடைய மாம்சத்தை இப்போ புறஜாதிகள் பாப்பாங்க, எப்படா இவங்க சரீரத்தை தின்ட்டு வராங்க, நாங்க செகண்ட் சண்டே போனா இயேசுவின் சரீரம் தின்றாங்களாமே. ಅನ್ಯ ಜನಗಳೆಲ್ಲ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ, ಎರಡನೇ ಭಾನುವಾರ ಹೋದ್ರೆ ಯೇಸುವಿನ ದೇಹ ತಿಂತಾರಲ್ಲ ಇವ್ರಿಗೆ. இவனுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க இவனுடைய மாமிசத்தை எப்படி கொடுப்பான்? என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமல் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தா உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உனக்கு ஜீவன் வேணும்னா எடு. ನಿನಗೆ ಜೀವ ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇದನ್ನ ತೆಗೆದುಕೋ. உனக்கு ஜீவன் வேணும்னா எடுக்க. ನಿನಗೆ ಜೀವ ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ತೆಗೆದುಕೊಳ್ಬೇಡ. உனக்கு ஜீவனே வேண்டாம், நான் எப்படினா எடுப்பேன், நீ என்ன எனக்கு சொல்றதுனாக்கா நீ உன்னுடைய இஷ்டம். ನೀನೇನ್ ನನಗೆ ಹೇಳೋದು ನನಗೆ ಜೀವನೇ ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಿನ್ನ ಇಷ್ಟ, ನಿನ್ನ ಪ್ರಕಾರ ನಡ್ಕೋ. கொஞ்ச நாள் தான் வாழ போறோம், ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ಮಾತ್ರ ಜೀವಿಸ್ತೇವೆ. அதுக்குள்ள ஆண்டவருக்கும் புருஷனுக்கும் மனைவிக்கும் உண்மையா நீங்க வாழுங்க. ಅದರಲ್ಲಿ ಗಂಡ ಹೆಂಡತಿ ದೇವರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ನಿಜವಾಗಲೂ ಇರುವೆ. பணம் இன்னைக்கு சம்பாதிக்கலாம், ಹಣ ಇವತ್ತು ಸಂಪಾದನೆ ಮಾಡಬಹುದು, புருஷனும் மனைவி சம்பாதிக்க முடியாது. ಹೆಂಡತಿ ಗಂಡನ ನೀವು ಸಂಪಾದನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப தேவன் நம்மளை பார்க்கிறார், ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನೋಡ್ತಾನೆ ಇರ್ತಾನೆ. தேவன் இணைத்ததை மனுஷனை என்ன பண்ணக்கூடாது, பிரிக்க கூடாது. ದೇವರು ನೆನೆಸುವಂತದ್ದು ಮನುಷ್ಯನು ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರನ್ನು ಬಿಡಿಸಬಾರದು ಎಂಬುದಾಗಿ தேவன் அதை பார்த்துக்கொண்டு தான் இருக்கிறார். ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರು ಅದನ್ನೆಲ್ಲ ನೋಡ್ತಾನೆ ಇರ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நீங்க மனுஷனுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணவில்லை என்றால் உங்களுக்கு ஜீவன் இல்லை. ಮನುಷ್ಯನ ಒಂದು ಕುಮಾರವನ್ನು, ಆ ದೇಹವನ್ನು, ರಸವನ್ನು ನೀವು ಕುಡಿದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಿಮ್ಮೊಳಗೆ ಜೀವವಿಲ್ಲ. கடைசி 54 பாருங்க, என் மாமிசத்தை புசித்து ನನ್ನ ಮಾಂಸವನ್ನು ತಿಂದು என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு ನನ್ನ ರಕ್ತವನ್ನು ಕುಡಿಯುವವನು நித்திய ஜீவன் உண்டு. ನಿತ್ಯ ಜೀವ ಉಂಟು. என்ன உண்டு? ಏನುಂಟು? நித்திய ஜீவன் உண்டு. ನಿತ್ಯ ಜೀವ ಉಂಟು. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ನಾನು ಕಡೆ ದಿನದಲ್ಲಿ ಆತನನ್ನು ಎಬ್ಬಿಸುತ್ತೇನೆ. எப்போ? ಯಾವಾಗ? இப்ப ஆண்டவர் தான் நீங்க போயிடணும். எத்தனை பேர் போறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? ದೇವರು ಬಂದ್ರೆ ಎಷ್ಟು ಜನರು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀರಾ? ಕೈ எடுங்க. ಎಷ್ಟು ಜನ ಹೋಗಕ್ಕೆ ರೆಡಿ ಆಗಿದ್ದೀರಿ? ಗುಡ್. ಇಲ್ಲ 3 ವರ್ಷ ಉಪದ್ರ ಕಾಲ இந்த ಚಿಪ್ಪೆல்லாம் வரும். ಬಂದಿದೆ, ಇವಾಗ ಬಂದಿರುತ್ತದೆ அந்த ಚಿಪ್ಪು. 3 ವರ್ಷ ಕಾಲವು ಉಪದ್ರವ ಕಾಲ ಉಂಟು. ಒಂದು ಚಿಪ್ ಎಂಬುದಾಗಿ ಬಂದಿದೆ. இப்ப அந்த ಚಿಪ್ಪು ಪಟ್ಟದ நீ ಬಿಸಿನೆಸ್ பண்ண முடியும். ಆ ಒಂದು ಚಿಪ್ ಅನ್ನು ಹಾಕಿದ್ರೆ ನೀವು ವ್ಯಾಪಾರ ಮಾಡೋದಕ್ಕಾಗಲ್ಲ. ಕೂಡ ಸಭೆ ಎತ್ತನ್ನು ಬಿಡುவாங்க. ಅದರೊಳಗಡೆ ದೇವರು ಸಭೆಯ ಮೇಲೆ ಉಪದ್ರ ಕಾಲ ಬರೋದಕ್ಕೆ ಮುನ್ನ ಸಭೆ ಟೇಕಪ್ ಅವನೇ ನೀ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ஆண்டவர் இப்ப ரெடி எக்கான டம்பட் மேல அடிச்சுனா போதும், மேல போயிನೇ இருக்கலாம். ಈ ಉಪದ್ರವ ಬರುವ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರ ಸಭೆಗಳನ್ನೆಲ್ಲ ಎತ್ತಲ್ಪಡ್ತಾನೆ. ನೀನು ಸಿದ್ಧವಾಗಿರಬೇಕು. ಗೋಲ್ಡ್
கபோர்டு எல்லாம் வீட்டுல லாக்கர் வச்சு என்ன பண்றது பாரு அப்படின்னு கேட்காங்க. ஐயா ಬಾಲಾಜಿ ಅವರು ನಮ್ಮ ಬಂಗಾರ ಎಲ್ಲ ಮನೇಲಿ ಇದೆ, ನಾನು ಏನ್ ಮಾಡೋದು? அந்த கோல்டு அங்க ಅವ್ರು ಕೊಡ್ತಾರೆ. ಆ ಒಂದು ಬಂಗಾರ ದೇವರಲ್ಲಿ ಕೊಡ್ತಾನೆ. ಇದೆಲ್ಲ ಅಡುಗೆ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. ಇದೆಲ್ಲ ಅಳಿಸಿ ಬೈಲು. ನಮಗೆ ಕೊಂಚ ನಾಳದ ವೇಣ ಇದೆಲ್ಲ வேணான்னு சொல்லல. ನಮಗೆ ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ಬೇಕು, ಬೇಡ ಅಂತ ಇಲ್ಲ. ಲೋತ್ ಮನೆಗೆ ಏನಾಗ್ತಿದೆ ಉಪ್ಪು ತೊಂದ್ರೆ தெரியுமா? ಲೋಟನ ಹೆಂಡತಿ ಹೇಗೆ ಉಪ್ಪುಕಲಾಗಿದೆ ಗೊತ್ತಾ? ஒரு பொண்ணு நம்ம எல்லாரும் சேர்த்து வச்சிருப்பாங்க. ಒಂದು ಹೆಣ್ಣೆ ಮದಾಗ ನೋಡುವಾಗ ಏನಾದರೂ ಸ್ವಲ್ಪ ಸೇರಿಸಿರ್ತಾರೆ. ಎಲ್ಲರೂ கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்காங்கன்னா ஒரு ಮೂಲೆಯಲ್ಲಿ ಏನಾದರೂ ಸ್ವಲ್ಪ ಮೂಲೆಯಲ್ಲಿ ಏನಾದರೂ ಸೇರಿಸಿ ಸಿಕ್ಕಿರ್ತಾರೆ. 1 ಗ್ರಾಮೋ 2 ಗ್ರಾಮೋ 3 ಗ್ರಾಮೋ சேர்த்து வச்சிருக்கோம். 2 ಗ್ರಾಮ್ 3 ಗ್ರಾಮ್ ಎಷ್ಟು ಅವತ್ತೇಲಾಗಿ ಸೇರಿಸಿ ಸಿಕ್ಕಿರ್ತಾರೆ. இப்ப ட்ரம்பட் வந்துச்சு, எல்லாம் ஓடுங்க ஓடுங்க, ஆண்டவர் வருவார், அந்த ரோட்ல நின்னு எல்லாம் மேல போறீங்க எல்லாம். ದೇವರು ಬಂದ್ಬಿಟ್ರು, ರಸ್ತೆಯಲ್ಲಿ ಮೇಲೆ ಓಡೋಗ್ತಾರೆ, ಎಲ್ಲ ಓಡಿ ಓಡಿ ಅಂತ ಹೇಳುವಾಗ நான் போய் அந்த கிராம் எட்டு வந்துறேன்னு போனாக்கா அதுக்குள்ள நம்ம போயிட்டு ஒரே செகண்ட்ல போயிடுவோம். ಕ್ಷಣ ಮಾತ್ರದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಮಾರ್ಪಟ್ಟು ಎಲ್ಲ ಕಣ್ಣು ಮೂಡಿ ಕಣ್ಣು ತರங்க, ಎಲ್ಲ ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿ ಕಣ್ ತೆಗಿರಿ, பாருங்க போயிட்டீங்க மேல. ಹೋಗ್ಬಿಟ್ರ ಮೇಲೆ அதுக்குன்னு வண்டி எல்லாம் ரெடி பண்ணது, பெட்ரோலுக்கு தான், கேர் எல்லாம் உன்னை ஓட்டுறதுக்கு தெரியுமா உனக்கு வண்டி, அப்படியே இல்ல, சும்மா அப்படியே மேல அப்படியே போயின்னு இருக்கிறோம். ಗಾಡಿ ಎಲ್ಲ ಸಿದ್ಧ ಮಾಡ್ಕೊಂಡು ಪೆಟ್ರೋಲ್ ಇದೆ ಚೆಕ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಅದಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு போறதுக்கு ஆண்டவர் வரப்போகிறார். அதனால தான் சொன்னாரு, சரீரத்தை ரத்தத்தையும் விடவே விடாது. ಆದ್ದರಿಂದಲೇ ನಾನು ಹೇಳುವಂತದ್ದು, ಆತನ ಶರೀರವನ್ನು ರಕ್ತವನ್ನು ಬಿಡಲೇಬೇಡಿ. நீ விட்டினாக்கா உனக்குள்ள ஜீவன் இல்லதான் சொல்றேன். ನೀನೇನಾದ್ರೂ ಅದನ್ನು ಬಿಟ್ರೆ ನಿನ್ನೊಳಗೆ ಜೀವ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ. சில பேர் பாக்குறேன் சண்டை போட்டே வந்து எடுக்கிறாங்க. ಕೆಲವರು ಜಗಳ ಮಾಡ್ಕೊಂಡು ಬಂದು ತಗೊಂತಾರೆ. எனக்கு ಬೇಕೇ ಬೇಕು, எனக்கு வேணே வேணும், எனக்கு கொடுங்க, ನನಗೆ ಕೊಡಿ. சிலது என்ன இந்த மாசம் விட்டோமா அடுத்த மாசம் எடுத்துக்கலாம், ಕೆಲವರು ಈ ತಿಂಗಳು ಪರವಾಗಿಲ್ಲ ಬಿಡು, ಬರೋ ತಿಂಗಳು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ, உடு டிசம்பருக்கு போய் எடுத்துக்கலாம், ಪರವಾಗಿಲ್ಲ ಬಿಡು ಡಿಸೆಂಬರ್ ತಿಂಗಳಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. அதுக்குள்ள சர்ச்சு பொசிஷன் ஒண்ணு விட்டு நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், ஏன் என்னை ஆண்டவர் விட்டு போயிட்டாரு, ನಾನು ದೀಕ್ಷಾ ಸ್ಥಾನ ತೆಗೆದುಕೊಂಡು ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ದೇವರು ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಟ್ರು? அப்ப சாத்தான் சொல்லுவான். ಆಗ ಸಾತಾನ ಹೇಳ್ತಾನೆ, அவன் பண்ண போறான், ಅವನು ಹೋದ್ರೆ ಹೋಗ್ಲಿ, 3 வருஷம் நீ என்ன கட்டணம் கொடுக்கறனா, 3 ವರ್ಷಗಳು ನಿನ್ಗೆ ಏನು ಕಷ್ಟ ಕೊಡ್ತೀನಿ, 10 பொண்ணு கட்டணம் கொடுக்கறேன், 10 ಹುಡುಗಿರು ಕೇಳಿದ್ರು ಕೊಡ್ತೀನಿ, எத்தனை காரை இது என்னப்பா BMW கார் கட்ட கூட கொடுக்கறேன், BMW ಕಾರ್ ಕೇಳಿದ್ರೆ ನಾನು ನಿನಗೆ ಕೊಡ್ತೇನೆ. சிப்பு போட்டான், ಚಿಪ್ ಹಾಕ್ಬಿಟ್ಟ. 3 வருஷம் நல்லா இருப்ப, ஜாலியா இருப்ப. 3 ವರ್ಷಗಳು ಚೆನ್ನಾಗಿರ್ತೀಯ. இன்னும் 3 வருஷம் தான், அப்பதான் உனக்கு ஸ்டார்ட் 8. ಇನ್ನು 3 ವರ್ಷಗಳು ಬಹಳ ಕಷ್ಟ. ஒவ்வொரு நாளும் உன்னை குத்துவா, ಒಬ್ಬೊಬ್ಬನು ಬಂದು ನಿನ್ನನ್ನು ಚುಚ್ಚುತ್ತಾನೆ. அன்னைக்கு திணி கூட நம்ம சொல்றது யார் வீட்டுல போய் சாப்பிடாங்க, யார் வீட்டுல வந்து தின்ட்டு போனா ಅವತ್ತು ನಾನು ಹೇಳ್ದೆ, ಬೇರೆಯವ್ರ ಮನೇಲಿ ತಿನ್ನೋದು ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದೆ. நல்ல ಬುல்லಟ್ ರೈಸ್ ಹಾಕಿ போட்டேன் பிரதர், ಚೆನ್ನಾಗಿ ಒಳ್ಳೆ ಬುಲೆಟ್ ರೈಸ್ ಹಾಕಿ ಅವ್ರು ಮಾಡ್ಕೊಟ್ಟೆ. ಬಾಲರಾಜ್ ಶಿವಾಜಿ ನಗರ್ல போய் மட்டன் எடுத்துட்டு வந்தாரு, ಬಾಲಾಜಿ ಅವರು ಶಿವಾಜಿ ನಗರದಲ್ಲಿ ಹೋಗಿ ಮಟನ್ ತಗೊಂಡು ಬಂದ್ರು. இவங்க வீட்டுக்கு போனவங்க நாய் கறி மாதிரி இருக்குது, இது ಇವ್ರ ಮನೆಗೆ ಹೋದ್ರೆ ನಾಯಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಆ ಮಾಂಸ. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. அப்படி அல்ல ஆண்டவர், ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. ஆண்டவர் எல்லாரையும் அன்பதான் நேசிப்பார். ದೇವರು ಎಲ್ಲರನ್ನು ಪ್ರೀತಿ இந்த ಮಾಡ್ತಾನೆ. மனுஷ சுபாவம் என்னன்னா அதுதான் சொல்லுவான். ಈ ಒಂದು ಮನುಷ್ಯನ ಸ್ವಭಾವವೇ ಅಷ್ಟು. நம்ம 2 அன்னைக்கு சாப்பாட்டுக்கு எத்தனை பேர் என் கூட பிரேயருக்கு வந்துக்கிறீங்க? ಈರಂಡಳಿಗೆ ಎಷ್ಟು ಜನರು ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಬಂದಿರೋ ನನ್ನೊಟ್ಟಿಗೆ? 1 2 3 4 5 6 என் கூட வந்திருக்கிறீங்க. அப்போ கும்பல்ல கோயில போட்டுருவாங்க, ಗುಂಪಲ್ಲಿ ಗೋಧಂದಾಗ ಅವ್ರು ಹಾಕ್ಬಿಡ್ತಾರೆ. ಅಲ್ಲಿ மம்முட்டியில எடுத்து போடுற மாதிரி போடுறாங்க. ಮಮ್ಟಿ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವ್ರು ತೆಗೆದು ಆಹಾರ ಕೊಡ್ತಾರೆ. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. இன்னைக்கு ஆசீர்வாதமா ஆசீர்வாதம். ಇವತ್ತು ಆಶೀರ್ವಾದವೂ ಆಶೀರ್ವಾದ. இன்னொரு ஷாப்பு ஓபன் பண்ணிட்டாங்க, ಇನ್ನೊಂದು ಅಂಗಡಿನೂ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ರು ಅವರು. அது என்னப்பா காடு சின்னது ஒரு கோடி மாதிரி வருது, கோடி கோடி மாதிரி காடை சிக்க கோடி கோடி இல்ல அது காடை. அந்த காடை பிசினஸ் இப்ப போண்டா எல்லாம் போடுறாங்க, பிசினஸ் ஆயில இருக்குது. ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದರೆ ಅವರು ಬಿಸ್ನೆಸ್ ನಡೀತಾ ಇದೆ. ஊழியக்காரன் பேச்ச அவங்க ஒரு செகண்ட் கூட தள்ள மாட்டாங்க. ದೇವರ ಒಂದು ಮಾತನ್ನು 1 ಸೆಕೆಂಡ್ ಅವರು ತಡೆ ಆಗೋದಿಲ್ಲ. ராத்திரி 1 மணில எப்ப இருந்து அப்பா இருக்கு நான் பண்றதுக்கு இருக்கிறப்பா ஜோம் பண்ணுங்கப்பா, ரைட் ஓகே ஸ்டார்ட். ಯಾವಾಗ ಇದ್ರೂ ಸರಿ, ಅಪ್ಪ ನಾನು ಈ ರೀತಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿ ಎಂಬುದಾಗಿ. வாயில வந்துட்டு குளக்கொட்டை இருக்குது, இப்போ ಅವರ ಬಾಯಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಕಳ್ಳೆ ಒಂದು ಬೀಜಗಳು ಬೆಳೀತಾ ಇದೆ. இல்ல இல்ல அந்த குளக்கொட்டை இது கணேச போடுறாங்க, அரிசி கடுகு 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 ಕಡುಬು ಇದೆ ಅವ್ರ ಬಾಯಲ್ಲಿ ಇವಾಗ. அது என்னடா நல்ல பிசினஸ் பண்றாரு, காலையில கஷ்டம் இருக்குது, காலையிலே வேலை செய்யறாங்க, ஈவினிங்கா ஏதோ ஒண்ணு வீட்டுக்கிட்ட போட்டு ஏதோ ஒண்ணு பண்றாங்க, ಕಷ್ಟ ಇದೆ, ಆದ್ರೂ ಮನೆ ಹತ್ರ ಏನೋ ಒಂದು ವ್ಯಾಪಾರ ಮಾಡ್ಕೊಂಡು ಶುರು ಮಾಡಿದ್ದಾರೆ. திருடில போய் பேசுங்க, ಕಳ್ತನ ಮಾಡಿಲ್ಲ, ಸುಳ್ಳು ಹೇಳಿಲ್ಲ, உண்மையா இருக்கிறாங்க, ನಿಜವಾಗ್ಲಿದ್ದಾರೆ. சரி கர்த்தர் உன்னை ஒண்ணு மேல மேல ஆச்சுரு, ஆனா வாயில கடுகு வச்சுக்காது, எதுக்காக வந்து சொல்லு ஆண்டவர். ಬಾಯಲ್ಲಿ ಕಡುಬು ಇಟ್ಕೊಳ್ಬೇಡ, ಇದ್ದಿದ್ದನ್ನು ಬಂದು ದೇವ್ರ ಹತ್ರ ಹೇಳು. நான் கடுப்புனா எனக்கு என்ன தெரியாது இல்ல, ಕಡುಬು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ. சவித ஒரு நாள் சைடுல இருந்து காட்டி சொல்லு, ஏன்னா அது கூட தானே சொல்லி கடுப்புன்னு
ஆமென். ஹalleluya. Hallelujah. சரி, God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் கதையே போர்டுல ஒண்ணும் நிறைய இருக்குது. லாஸ்ட் ஒண்ணு படிச்சிருங்க. 57 மாத்திரம் படிங்க. ನಾನು ಅವನಲ್ಲಿ ಇರುತ್ತೇನೆ, ಜೀವ ಸ್ವರೂಪನಾದ ತಂದೆಯು ನನ್ನನ್ನು ಕಳುಹಿಸಿ ಕೊಟ್ಟಿರಲಾಗಿ ನಾನು ತಂದೆಯಿಂದ ಜೀವಿಸುತ್ತೇನೆ, ಅದರಂತೆ ನನ್ನನ್ನು ತಿನ್ನುವವನೇ ನನ್ನಿಂದ ಜೀವಿಸುವನು. ஆமென். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும், பாருங்க, ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போல நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது பாருங்க, இயேசு சொல்லுகிறார், நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறேன் போலவும் என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். ஆமென். நீ புசித்தேனா அவரால தான் பிழைக்க முடியும். ನೀನು ತಿಂದ್ರೆ ಅವರೊಟ್ಟಿಗೆ ನೀನು ಜೀವನ ಮಾಡೋದಕ್ಕಾಗುತ್ತೆ. எனக்கு பலம் இருக்குது, ನಾನು வேலை செய்து படிச்சுக்க, இல்ல அதெல்லாம் ஆகாது. ನನಗೆ ಬಲ ಇದೆ, ನಾನು ಜೀವನ ಮಾಡ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದೆಲ್ಲ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இவ்வளவு கற்றுக்கொண்டிருந்தாலும் முட்டி போட்ட ஆண்டவர், எனக்கு ஆண்டவர் ஆவியானவரே எனக்கு ஒண்ணும் தெரியாது, சொல்லி கொடு. ನಾನು ಇಷ್ಟು ಕಲಿತುಕೊಂಡಿದ್ರು, ಮನದಲ್ಲಾಗಿದ್ರು, ನಾನು ದೇವರ ಹತ್ರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇನೆ, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ ನನಗೆ ತಿಳಿಯಪಡಿಸು. நீ சொல்லனா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ನೀನು ಹೇಳಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನನಗೇನು ಗೊತ್ತಾಗಲ್ಲ. ஏன் கூட தெரியாது, எனக்கு ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ ನನಗೆ. சொல்லு கொடுப்பா, ನೀನ್ ಹೇಳ್ಕೊಡು. அவரு என்ன பண்றாரு? சரி சரி தைரியமா நான் சொல்றேன். ಅವರು ಧೈರ್ಯವಾಗಿದ್ರು, ನಾನು ಹೇಳ್ಕೊಡ್ತೇನೆ. நீங்க அது போல உணர்வு வரணும். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಆ ಒಂದು ಆಸೆ ಬರಬೇಕು. இவ்வளவு நான் படிச்சபடி எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லணும். ಎಷ್ಟೇ ಓದಿದ್ರು ನನಗೇನು ಗೊತ್ತಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಬೇಕು. சில பேர் நான் யார் தெரியுமா? ಕೆಲವರೆಲ್ಲ ನಾನು ಯಾರು ಗೊತ್ತಾ? ரெவரெண்ட், ದೊಡ್ಡ ಪಾಸ್ಟರ್, ರೆವರೆಂಡ್ ಆಗಿದ್ದೇನೆ. ரெவரெண்ட், பிஷப், ಬಿಷಪ್ ಆಗಿದ್ದೇನೆ. கார்டினல், ಕಾರ್ಡಿನಲ್ ಆಗಿದ್ದೇನೆ. பிஷப்புக்கு மேல கார்டினல். ಬಿಷಪ್ಗಿಂತ ದೊಡ್ಡದು ಕಾರ್ಡಿನಲ್. அந்த கார்டினல் கொடுக்க இங்க வந்த ராஜனுக்கு தெரியும், நாங்க கார்டினல் வேணா பிஷப் பண்ண பயா, எனக்கு இந்த பாஸ்டர் போதும். ಬಿಷಪ್ ಬೇಡ, ಕಾರ್ಡಿನಲ್ ಬೇಡ, ಹೋಗಿ ನಾನು ಸೇವೆ ಮಾಡುವುದು ಸಾಕು. அதெல்லாம் பரலோகம் போக முடியாது. ಅದೆಲ್ಲ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. இல்லையா? உங்க அப்பா இன்சல் உனக்கு வேணுமா வேணாமா? ನಿಮ್ಮ ಒಂದು ತಂದೆ ಒಂದು ವಿಷಯ ನಿಮ್ಗೆ ಬೇಕಾ ಇಲ್ವಾ? இல்ல, நான் ஆக மாட்டேன். ಇಲ್ಲ, ನಾನು ಹಾಕೋದಿಲ್ಲ. அப்ப நீ யார் எப்படி பிறந்த? ಅವ್ರು ನೀನು ಹೇಗೆ ಹುಟ್ಟಿದೆ? ತಾಲೂಕು ಆಫೀಸ್ல கேட்க, உங்க அப்பா இன்சல், எனக்கு அப்பா பேரே தெரியாது ஐயா. ತಾಲೂಕು ಆಫೀಸಲ್ಲಿ ಕೇಳ್ತಾರೆ, ನಿಮ್ಮ ಅಪ್ಪನ ಹೆಸರೇನು? ನಮ್ಮ ಅಪ್ಪನ ಹೆಸರೇ ಗೊತ್ತಿಲ್ಲ. அவன் சொல்லுவான், ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, ஏன் ಹೆಸರು போட்டுக்க, ஏன் ಹೆಸರು போட்டுக்கனாக்க உனக்கு எப்படி இருக்கும்? ನನ್ನ ಇನ್ಷಿಯಲ್ ಹಾಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಿನಗೆ ಹೆಂಗಿರುತ್ತೆ? அல்லேலூயா. Hallelujah. அதனால உண்மையா இருங்க. தவறு செய்தா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. கர்த்தர் அவர் மன்னிப்பார். கம்யூனிட்டி சர்வீஸ் விடாதீங்க. ಕರ್ತನ ಭೋಜನ ಬಿಡಬೇಡ್ರಿ. நீ காணிக்கை கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, நீ கம்யூனிட்டி விடாது. ನೀವು ಕಾಣಿಕೆ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ, ಕರ್ತನ சில ಭೋಜನ பேர் ಬಿಡಬೇಡ್ರಿ. ஒண்ணுமே நான் எப்படி போய் அவர்கிட்ட போய் கம்யூனிட்டி எடுக்கிறது? ನನ್ನ ಹತ್ರ ಏನಿಲ್ಲ, ನಾನು ಹೋಗಿ ಕರ್ತನ ಭೋಜನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದು ಹೇಗೆ? நான் எப்படா உங்களை கேட்டுக்கிறேன், நான் சொல்லுங்க. ನಾನು ಯಾವಾಗಲಾದ್ರೂ ನಿಮ್ಮನ್ನು ಕೇಳಿದಿನ ಹೇಳಿ. நான் கேட்க மாட்டேன். ನಾನು ಕೇಳೋದಿಲ್ಲ. நான் உனக்கு வேலை செய்யல, ನಾನು ನಿನಗೆ ಕೆಲಸ ಮಾಡಲ್ಲ, அவருக்கு வேலை செய்யல. ಅವ್ರಿಗೆ ಕೆಲಸ அவர் ಮಾಡ್ತೇನೆ. என்ன சொல்ற நான் செய்யறேன். ಅವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೋ ಅದನ್ನ ಮಾಡ್ತೇನೆ. ಅಲ್ಲೆಲ್ಲೂಯಾ. காணிக்கை பார்த்தவங்க சில பேரு, நீ எத்தியா, நீ சரியில்லை. ಕಾಣಿಕೆ ನೋಡಿದ ತಕ್ಷಣ ನೀನ್ ಎತ್ತಿದ್ದವ, ನೀನ್ ಸರಿ ಇಲ್ಲ. அடுத்த வாரம் ஒரு பாயை கீழே போட்டு விடு, ಕೆಳಗಡೆ ಒಂದು ಚಾಪಿನ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಬರೋರ எல்லாம் வந்து போடட்டும். ಎಲ್ಲ ಒಂದಲ್ಲಿ ಹಾಕ್ಲಿ. காசு பார்த்துட்டே இருக்கு, யாரு 10 பைசா போட்டா, யாரு கீழ் ஒரு நோட்டு போட்டான், இதெல்லாம் ಫಸ್ಟ್ ನೋಡ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ, ಯಾರು ಕಿತ್ತೋಗಿರೋ ನೋಟ್ ಹಾಕಿರೋದು, ಯಾರು ಕಾಣಿಕೆ இதுல கொடுக்குது இந்த கைக்கு தெரியக்கூடாது. ಈ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಡುವಂತದ್ದು ಈ ಕೈಗೆ ಗೊತ್ತಾಗಬಾರ್ದು. இதுல சாப்பிடுறது இது கூட தெரியக்கூடாது. ಇದರಲ್ಲಿ ಊಟ ಮಾಡುವಂತದ್ದು ಇದಕ್ಕೂ ಸಹ ಗೊತ್ತಾಗಬಾರ್ದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவன் நம்மை மேலிருந்து பார்க்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಮೇಲಿಂದ ನೋಡುತ್ತಾನೆ. ನಿಜವಾಗಿರ್ರಿ, கணவனுக்கும் மனைவிக்கு ஏதாவது குழப்பம்னா ஒரு செகண்ட் என்ன மன்னிச்சிடுங்க, முடிஞ்சு போயிடுச்சு. ಗಂಡ ಹೆಂಡತಿಗೆ ಏನಾದ್ರು ಇರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಕ್ಷಮಾಪಣೆ ಕೇಳ್ಕೊಡ್ರಿ. சாத்தா என்ன பண்ண, தோத்து போயிடுவான். ಸಾತಾನನು ಸೋತು ಹೋಗ್ತಾನೆ. பிள்ளைங்க ஏதோ அம்மாவுக்கு விரோதமா எதனா பேசிட்டீங்கன்னா, அம்மா என்ன மன்னிச்சிடுமா, ஒரு செகண்ட். ಮಕ್ಕಳು ತಾಯಿಗೆ ಏನಾದ್ರು ವಿರೋಧವಾಗಿ ಮಾತಾಡಿದ್ರೆ, ಅಮ್ಮ ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಿದ್ರು, ಒಂದೇ ಸೆಕೆಂಡ್. ಅವ್ರು மன்னிச்சாலும் உன்னை மன்னிக்க பண்ணணும், அவ்வளவுதான். நீ தான் ஃபர்ஸ்ட் நடந்துட்டு போ. ಯಾರು ಕ್ಷಮಿಸಿದ್ರು ನಿನ್ನ ಕ್ಷಮಿಸಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನೀನೇ ಮೊದಲು அவங்க ನಡ್ಕೊಂಡು கேட்கும் போது நம்ம மன்னிச்சிடணும். ಅವರು ಕೇಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಕ್ಷಮಿಸಬೇಕು. அந்த கிறிஸ்துவுடைய வாழ்க்கை அதுதான். மன்னிப்பு கொடுக்கிறது தான் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை. ಕ್ಷಮಾಪಣೆ ಕೊಡುವಂತದ್ದೇ ಕ್ರೈಸ್ತರ ಒಂದು ಜೀವನ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲಿ.